எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான பகுதி பார்ப்போம். என்னன்னு சொல்லி சொன்னால், அரசு சேவை ஆணைக்குழுன்ற நடைமுறை விதிகள். இப்போ வழமையா இதான் நாங்கள் முதல் பார்க்கிறது. ஆனால் இனிய பல விடயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ இதையும் பார்த்தோம் என்றால் நியாயமான ஒரு பகுதி எங்களுக்கு முடிஞ்சிடும். இன்னும் சில அத்தியாயங்கள்லாம் இதில் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கு நியாயமான கேள்விகள் இந்த பரப்புக்குள்ளே வாருது. கூடுதலாக எங்களுக்கு எந்த பரீட்சை என்னன்னு கூடுதலான முக்கியத்துவம் அளிக்கப்படுற ஒரு பகுதி. ஏனென்றால் எங்களுடைய நடைமுறையில செயற்படுத்தப்படுற பல்வேறு விடயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்க அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் தாவண விதி கோவையினுடைய 1 to 5 அத்தியாயங்களுக்கு பதிலாக இந்த நடைமுறை விதிகள்லாம் பிரயோகிக்கப்படுது. மாகாண அரசு அலுவலர்களாக இருந்தாலும் இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த நடைமுறை விதிகள்லாம் பிரயோகிக்கப்படுது. பரீட்சை திணைக்களத்தால பரீட்சை நடத்தப்படைகளை இதுல இருந்துதான் வினாக்கள் எடுக்கப்படும். எனவே இது ஒரு முக்கியமானது. இப்ப மாகாணங்களுக்கு தனியான நடைமுறை விதிகள் இருந்தாலும் கூட அதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. சில கட்டமைப்பு ரீதியான சில மாற்றங்கள் செய்து அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பரீட்சை நோக்கத்துக்கு நாங்கள் இதைத்தான் பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். எனவே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இது உங்களுக்கு பரிச்சயமான பல விடயங்கள்லாம் இதுல வரும். ஆனால் அதுல நாங்கள் நுணுக்கமாக கவனிச்சு கொண்டு போனோம்னா சரி, அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன விடயங்கள் கூடுதலாக வினாக்களுக்கு உள்ளாகிறது என்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டே போவோம். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும், ஒரு அரசு அலுவலருக்கு தொடர்பாக நடவடிக்கையில அதிகாரங்களை கொண்டதாக பொதுச்சேவை ஆணைக்குழு இருக்குது. பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு இந்த அதிகாரங்கள் அரசியல் அமைப்பால உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அரசியலமைப்பினுடைய 9வது அத்தியாயம் 54வது உறுப்புரையில அரசு சேவை ஆணைக்குழு தொடர்பாக சொல்லப்படுது. பொதுவாக இந்த அரசு சேவை ஆணைக்குழுவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் மீது பிரயோகிக்கப்படுற 5 விதமான முக்கியமான அதிகாரங்கள், அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, சேவை நீக்கம் ஆகிய இந்த 5 அதிகாரங்களும் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்குது. அப்ப பொதுச்சேவை ஆணைக்குழு தான் இந்த அதிகாரங்களை கையளிப்பின் மூலம் வெவ்வேறு அதிகாரிகள், எங்களுக்கு தெரியும் இதுல நியமனம், பதவி உயர்வு போன்றவற்றை செய்கிறவர்களை நியமன அதிகாரி என்று சொல்லுவோம். இடமாற்றம் செய்யறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரிய இடமாற்ற அதிகாரி என்று சொல்லுவோம். ஒழுக்காற்று கட்டுப்பாட்டை பண்றதுக்கும் சேவை நீக்கம் செய்யறதுக்கும் அதிகாரம் பெற்ற அதிகாரிய ஒழுக்காற்று அதிகாரி என்று சொல்லுவோம். அப்ப 3 வகையான அதிகாரிகளால இந்த 5 வகையான அதிகாரங்கள் பிரயோகிக்கப்படும். ஆனால் இந்த 5 அதிகாரங்களும் அரசு சேவை தொடர்பாக ஒரு சுயாதீன ஆணைக்குழுவா இருக்கிற பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு தான் உரித்தளிக்கப்பட்டிருக்குது. அப்ப பொதுவாக அரசியலமைப்பு பேரவையினுடைய சிபார்சின் அடிப்படையில அரசியலமைப்பு பேரவையால தெரிவு செய்யப்படுற ஜனாதிபதியால நியமிக்கப்படுற 9 உறுப்பினர்களை இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு கொண்டிருக்கும். அப்ப இவர்கள் பல்வேறு அதிகாரங்கள் இவர்களுக்கு அரசியலமைப்பால வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு சுயாதீன ஆணைக்குழுவாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. அப்ப இந்த விடயங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழு தொடர்பாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விடயம். அப்ப இந்த 9 உறுப்பினர்கள்ல குறைஞ்சது 3 பேர் 15 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் பகிரங்க சேவையில அனுபவம் பெற்ற அலுவலர்களாக இருக்க வேணும் என்று விதிக்கப்பட்டிருக்குது. அரசு சேவை தொடர்பான முக்கியமான இறுதி தீர்மானங்கள் எடுக்கிற அதிகாரம் இவைக்கு இருக்குது. திணைக்கள தலைவர்கள் தொடர்பாக இந்த 5 வகையான அதிகாரங்களும் அமைச்சரவையால செயற்படுத்தப்படும் என்று சொல்லி அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்குது. மற்றும்படி இந்த அரச சேவையினுடைய நியமிப்பு, பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, சேவை நீக்கம் உட்பட அரசு சேவை தொடர்பான எந்த கொள்கைகளையும் ஆக்குற அதிகாரம் அமைச்சரவைக்கு இருக்குது. எனவே அமைச்சரவையால் ஆக்கப்படுற கொள்கைகளுக்கு அமைவாக இந்த அதிகாரங்களை பிரயோகிக்க வேண்டிய கடப்பாடுடையதாக இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு இருக்குது. இதுதான் பொதுச்சேவை ஆணைக்குழுவை பற்றிய ஒரு அறிமுகம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பொதுச்சேவை ஆணைக்குழுவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பல்வேறு அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லி நடைமுறை விதிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல பிரதானமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அரசு சேவை தொடர்பான விதிகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகளை உருவாக்குறதுக்கான அதிகாரம், அதை திருத்துறதுக்கான அதிகாரம், மீளப்பெறுவதற்கான அதிகாரம் என்றது இந்த ஆணைக்குழுவுக்கு இருக்குது. இதன் அடிப்படையில தான் இந்த நடைமுறை விதிகள் வெளியிடப்பட்டிருக்குது. அப்ப இந்த நடைமுறை விதிகளை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே ஆக்கப்பட்டிருந்த நடைமுறை விதிகளுக்கு பதிலாக 2023 ஆண்டு இருந்து 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரதாக புதிய நடைமுறை விதிகளாக வெளியிடப்பட்டிருக்குது. எனவே நீங்க நடைமுறை விதிகளை படிக்கல எப்பயும் வடிவான நினைவுல வச்சிருங்க. நீங்க பழைய நோட்ஸ்களை வச்சிருக்கலாம் அல்லது பழைய
நீங்கள் எடுத்த குறிப்புகள் இருக்கலாம். அப்படியானவற்றை விட்டுட்டு இதை நீங்க புதுசாக பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப இவர்களுடைய இந்த புதிய நடைமுறை விதிகள்ல பழைய இருக்கிற விடயங்கள் சில அவ்வாறே வந்தாலும் சில இடங்கள்ல நுணுக்கமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. எனவே இதுல இருக்கிற குறிப்புகளை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு எந்த விதமான இதுல வினாக்கள் வந்தாலும் தேவையான முழு குறிப்புகளும் இதுல இருக்குது. எனவே இதை நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா போதுமானது. பிரத்யேக சூழ்நிலைகள்ல இந்த அவர்களால் ஆக்கப்பட்டிருக்கிற விதிகள்ல இருந்து விலகி செல்றதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு தானே முழுமையா இந்த அதிகாரம் அரசியலமைப்பால் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. எனவே விதிகளை ஆக்குறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருப்பது போலவே விசேட சூழ்நிலைகள்ல அந்த சூழ்நிலைகளை நிலைமைகளை கருத்துல கொண்டு அதுல இருந்து விலகி செயற்படுறதுக்கான அதிகாரமும் அவர்கள்ட்ட இருக்குது. அதுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. அதே நேரம் அவர்களுடைய கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்களால இந்த 5 வகையான அதிகாரங்கள் பிரயோகிக்கப்படும் பொழுது அவர்களால் வழங்கப்படுற கட்டளைகளுக்கு எதிரான மேன்முறையீடுகளை பெற்று பரிசீலிக்கிற உரிமையையும் பொதுச்சேவை ஆணைக்குழு கொண்டிருக்குது. அதே போல இந்த ஒழுங்கு விதிகள்லையோ நடைமுறை விதிகள்லையோ ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்கள்ல முரண்பாடு ஏற்படல அல்லாது அவ்வாறு ஏற்பாடு செய்யப்படாத விடயங்கள் தொடர்பாக ஏதேனும் தெளிவுபடுத்தல்கள் தேவையான சந்தர்ப்பங்கள்ல இறுதி தீர்மானம் எடுக்கிற அதிகாரத்தை பொதுச்சேவை ஆணைக்குழு கொண்டிருக்குது. பொதுச்சேவை ஆணைக்குழுவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அரசியலமைப்பால ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அவர்கள் கையளிக்க முடியும். வர்த்தமானியில அறிவித்தலை வெளியிடுவதன் மூலம் அந்த அதிகாரத்தை சில வகுதியினர் தொடர்பாக 3 பேர் கொண்ட ஒரு குழுவிட்ட அல்லது ஒரு அரசு அலுவலர்கிட்ட கையளிக்கலாம். அதன் அடிப்படையில தான் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இணைந்த சேவையை சேர்ந்த பதவி நிலை அல்லாத அலுவலர்கள் தொடர்பான இந்த 5 வகையான அதிகாரங்களும் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால கையாளப்படுதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நியமன அதிகாரி என்னன்னு, இடமாற்ற அதிகாரி என்னன்னு, ஒழுக்காற்று அதிகாரி என்னன்னு இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகமா இருக்காரு மத்திய அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும். அப்ப எனவே இந்த இணைந்த சேவை பணிப்பாளர் நாயகத்துக்கு இந்த அதிகாரம் இவர்களால கையளிக்கப்பட்டது. அப்போ ஒரு அரசு அலுவலருக்கு அவர்கள் அதிகாரத்தை கையளிக்க முடியும். அது வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கையளிக்கப்படும். திணைக்கள தலைவர்கள் தொடர்பாக அமைச்சரவைக்குத்தான் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்ற ரீதியில அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குறது, அமைச்சரவைக்கு தேவையான ஆலோசனைகளை அவதானிப்புகளை வழங்குறது இவர்களுடைய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். அப்ப தேவையான ஆலோசனைகளை இவர்கள்ட்ட இருந்து அமைச்சரவை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டால் இவர்கள் அரசு சேவை அந்த செயற்பாட்டில் ஈடுபடுறபடியால் திணைக்கள தலைவர்கள் தொடர்பான தீர்மானத்தை அமைச்சரவை எடுக்கைகளில் இவர்களுடைய அவதானிப்புகளை கோர முடியும். அவ்வாறு கோரினால் இவர்கள் தங்களுடைய அவதானிப்புகளை வழங்குவார்கள். இவர்கள் ஒரு சுயாதீன ஆணைக்குழு என்ற ரீதியில தங்களுடைய பொறுப்புகள் பணிகளை நிறைவேற்ற தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு வகை கூறுற பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள். வகை கூறுற பொறுப்பு என்றது உங்களுக்கு தெரியும், பதில் சொல்றதுக்கும் தங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நியாயப்படுத்துறதுக்குமான பொறுப்பு. எனவே அரசு துறையில சகலரும் ஏதோ ஒரு வகையில வகை கூற வேண்டிய பொறுப்பை கொண்டிருப்பார்கள். அந்த வகையில இவர்களும் பாராளுமன்றத்துக்கு வகை கூறும் பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பஞ்சாங்க வருடத்திலையும், அதாவது கேலண்டர் ஆண்டுல தங்களுடைய பணிகள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியது இவர்களுடைய பிரதானமான ஒரு கடப்பாடாக சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் இவர்கள் ஒரு சுயாதீன ஆணைக்குழு என்ற ரீதியில் அவர்களுடைய தீர்மானங்களை சுதந்திரமாக சுயாதீனமாக எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்புல செய்யப்பட்டிருக்குது. அப்ப அதுல இவர்களுடைய தீர்மானங்கள் அல்லது பிரகடனங்கள் மீது விசாரணை செய்யறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கும் நியாயாதிக்கம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எந்த நீதிமன்றமும் இவர்களுடைய தீர்மானத்துல தலையீடு செய்ய முடியாது என்றதான் முதல் பார்வையில இதனுடைய பொருளாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல சில நேரங்கள்ல மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல, சில நேரங்கள்ல உயர் நீதிமன்றத்துல சில வினாக்கள் அல்லது வழக்குகள் நடைபெறுவது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அதே அரசியல் அமைப்புல வெவ்வேறு இடங்கள்ல சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. விசேடமாக ஒருவருடைய அடிப்படை உரிமை எந்த ஒரு அரசு நிறுவனத்தாலேயும் மீறப்படுமாக இருந்தால் அது தொடர்பாக உயர் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை இருக்குது. எனவே அந்த வகையில அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக அதுக்கு நிவாரணம் வழங்குற அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அந்த வகையில சில நேரங்கள்ல உயர் நீதிமன்றம் அந்த அதிகாரத்தை பிரயோகிக்குது. அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்தாணைகளை வழங்குறதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. எனவே அந்த வகையில இவர்களுடைய தீர்மானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அதை விட நாங்கள் பார்த்தோம் என்றால்
இவர்களுடைய தீர்மானங்களுக்கான மேன்முறையீட்டை பெற்று அது சம்பந்தமான முடிவெடுக்கிற அதிகாரம் நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாய சபைக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாமே அரசியல் அமைப்பால ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்கள். அப்ப இது எங்களுக்கு மேலதிகமா தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதே நேரம் இவர்களுடைய சுதந்திரத்தன்மை தொடர்பான 2 ஏற்பாடுகள் இருக்குது. ஒன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இவர்களுடைய தீர்மானத்துல இந்த நீதிமன்றமும் விசாரணை செய்யறதுக்கு நியாய ஆதிக்கம் கொண்டது அல்ல என்ற ஒரு ஏற்பாடு இருக்குது. அதன் அதுக்கு முரணான ஏற்பாடுகளின் அடிப்படையில சில நியாய ஆதிக்கங்களை நீதிமன்றங்கள் கொண்டிருக்குது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இது அரசியல் அமைப்பில் இருக்கிற ஏற்பாடு என்ற ரீதியில இவர்களுடைய சுதந்திரத்துக்கான ஒரு ஏற்பாடு. அப்ப இவர்கள் சுயாதீனமாக தீர்மானத்தை எடுக்க முடியும். அப்ப அடிப்படை உரிமை மீறாத வகையில பார்த்துக்கொண்டா சரி, அடிப்படை உரிமை மீறினா பதில் சொல்ல வேணும் என்ற ரீதியில நாங்க போதும். அதே மாதிரி இரண்டாவது விடயம், இவர்களுடைய செயற்பாடுகள்ல முறையற்ற தலையீடு செய்யறது தவிர்க்கப்படுறதுக்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்புல செய்யப்பட்டிருக்குது. அவ்வாறு முறையற்ற தலையீடுகள் செய்யறது தண்டனைக்குரிய குற்றமாக அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்குது. இது நேரடியாக கடந்த காலத்துல வினாவுக்கு வந்திருக்குது. அரசு சேவை ஆணைக்குழுன்ற தீர்மானங்கள்ல தலையீடு செய்யறதுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை என்றதுக்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், 1,00,000 ரூபாய்க்கு மேற்படாத தண்டப்பணம் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது 2ம் விதிக்கப்படலாம். இவ்வாறு அரச சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானங்கள் அல்லது செயற்பாடுகள்ல தேவையற்ற தலையீடுகள் செய்யற தொடர்பான நியாயாதிக்கத்தை கொண்டிருக்கிற, அது தொடர்பான தண்டனையை வழங்குறதுக்கான நியாயாதிக்கம் கொண்டிருக்கிற நீதிமன்றம் மேல் நீதிமன்றம். சரிதானே? அப்ப இந்த விடயங்கள் தேவைப்படலாம். அப்ப மேல் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்வதன் மூலம் 1,00,000க்கு மேற்படாத தண்டப்பணம், 7 வருட சிறை தண்டனை மேற்படாத 7 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது 2ம் விதிக்கப்படக்கூடிய ஒரு தவறாக அது இருக்கும். அப்ப மேல் நீதிமன்றத்தால் அது விசாரிக்கப்பட்டு குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த தண்டனை விதிக்கப்படலாம். இப்ப இவ்வளவு விடயங்களும் அரச சேவை ஆணைக்குழு தொடர்பான ஒரு பொதுவான விடயங்கள் அரசியலமைப்புல செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள். அப்ப அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால், அரசு சேவை ஆணைக்குழு தன்னுடைய அதிகாரங்களை கையளிக்கலாம் என்றது அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக பெருந்தொகையான அரசு ஊழியர்கள் தொடர்பான இவ்வாறான 5 பணிகளையும் அரசு சேவை ஆணைக்குழுவால நேரடியாக மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை கையளிக்கிறார்கள். அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு அரசியலமைப்பில் செய்யப்பட்டிருக்குது. எனவே ஆனால் அமைச்சரவை திணைக்கள தலைவர்கள் தொடர்பான தங்களுடைய அதிகாரத்தை கையளிக்க முடியாது. அரசு சேவை ஆணைக்குழு தங்களுடைய அதிகாரத்தை கையளிக்க முடியும். அந்த வேறுபாட்டையும் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இவர்களால இந்த அதிகாரங்கள் கையளிக்கப்படவில்லை. அது நியமன அதிகாரமா இருக்கலாம், நியமனம் பதவி உயர்வா இருக்கலாம், இடமாற்றமா இருக்கலாம், ஒழுக்காற்று கட்டுப்பாடா இருக்கலாம், சேவை நீக்கமா இருக்கலாம். இந்த அதிகாரங்கள் கையளிக்கப்படவில்லை. அவ்வாறு கையளிப்பு பெற அலுவலர்கள் அதை சரியான முறையில பிரயோகிக்க வேணும். எனவே அவர்கள் எவ்வாறு அதை பிரயோகிக்க வேணும் என்ற தொடர்பான ஏற்பாடுகள் தான் இந்த அத்தியாயம் 2ல இந்த ஒழுங்கு விதிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அது பொதுவாக நாங்கள் மேலோட்டமா விளங்கி கொண்டா போதுமானது. விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தான் இதுல குறிப்புகள் தயாரிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு வகை கூறும் பொறுப்பை கொண்டிருப்பார்கள். பொதுச்சேவை ஆணைக்குழு பாராளுமன்றத்துக்கு வகை கூறும் பொறுப்பை கொண்டிருக்கின்ற நாங்க பார்த்தோம். இங்க கையளிப்பு அதிகாரங்கள் பெற்றவர்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு வகை கூறும் பொறுப்பை கொண்டிருப்பார்கள். சில நேரங்கள்ல குழுவாக ஒரு குழுவுக்கு 3 பேர் கொண்ட குழுவுக்கு, அதாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இல்லாத 3 பேருக்கு தான் கையளிக்கலாம். சரிதானே? பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய உபகுழுவுக்கு அல்ல அதிகாரங்களை கையளிக்கிறது. எனவே பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் இல்லாத 3 பேருக்கு 3 பேர் கொண்ட குழுவுக்கு அதிகாரம் கையளிக்கப்பட்டால் அது கூட்டாகத்தான் பிரயோகிக்கப்படக்கூடும் வேணும். சரிதானே? அவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கணுமே தவிர அந்த 3 பேர்ல 2 பேரோ அல்லது ஒரு ஆளோ அந்த அதிகாரங்களை பிரயோகிக்க முடியாது. தனி ஒரு அலுவலருக்கு கையளிக்கப்பட்டிருந்தால் அவர் தத்துணிவின்படி அந்த அதிகாரத்தை பிரயோகிக்க முடியும். மீள கையளிக்க முடியாது. பொதுச்சேவை ஆணைக்குழுவால கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை இணைந்த சேவை பணிப்பாளர் நாயம் தனக்கு இணைந்த சேவையை சேர்ந்த பதவியில் இல்லாத அலுவலர்கள் ஏராளமான ஆக்கள் இருக்கிறபடியா பிறகு அவருக்கு இருக்கிற இன்னொரு அலுவலருக்கு ஒரு பகுதியினருடைய அதிகாரத்தை கையளிக்க முடியாது. அப்ப கையளிப்புன்றது ஆணைக்குழுவால தான் செய்யப்பட முடியுமே தவிர கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்களால அந்த அதிகாரத்தை கையளிக்க முடியாது. அவர்கள் தான் நேரடியாக அந்த அதிகாரத்தை பிரயோகிக்க வேணும். கையளிக்கப்படாத வெளியார் இது தொடர்பான அதிகாரங்கள் எதையும் பிரயோகிக்க முடியாது. இதெல்லாம் சாதாரணமா தெரிஞ்ச விடயங்கள் அல்லது நினைவில் இருக்கக்கூடிய விடயங்கள். எல்லையை மீறி பிரயோகிக்க முடியாது. எந்த எல்லைக்குள்ள அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருக்குதோ அந்த எல்லைக்குள்ளதான் அதை பிரயோகிக்க வேணும். பொதுவாக
அதிகார கையளிப்பு செய்யப்படையில எப்பயும் அது எழுத்து மூலம் கையளிக்கப்பட வேணும், தெளிவாக கையளிக்கப்பட வேணும், எல்லைகளோட கையளிக்கப்பட வேணும் என்று சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்றேன்னு சொல்லி சொன்னால், கிராம அலுவலர்கள் தொடர்பான அதிகாரங்கள் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளருக்கு கையளிக்கப்பட்டிருந்தாலும், அவர்களுடைய ஒழுக்காற்று கட்டுப்பாடு என்ற அதிகாரம் அரசு அதிபருக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. ஆனால் சேவநீக்கம் செய்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு கையளிக்கப்படவில்லை. அப்ப ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தண்டனைகள் வழங்குறதுக்கும் அரசு அதிபருக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட சேவநீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் அவருக்கு இல்லை. அப்ப சேவநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் அது வரைக்கும் மேற்கொண்ட நடவடிக்கைகளோட உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு தான் விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும். எனவே எந்த வரையறைக்குள்ள உட்பட்டு அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்குதோ அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் அது பிரயோகிக்கப்பட வேணும். நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, நீதிமன்றங்கள் தவிர எவருடைய அறிவுரைகள், செல்வாக்கு, கட்டளை மீதும் தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடாது. அவர்கள் இந்த ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக தங்களுடைய தற்துணிவின்படிதான் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டுமே தவிர வெளியாருடைய செல்வாக்கின் அடிப்படையில தீர்மானம் எடுக்கக்கூடாது. அதுல விதிவிலக்கு சொல்லி இருக்குது என்றால் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, அதை ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது அப்ப நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, அடுத்தது நீதிமன்றங்கள், அதையும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அப்ப அவர்களுடைய தவிர வேறவருடைய தலையீடுகளோ அல்லது செல்வாக்குகளோ அல்லது கட்டளைகளையோ இவர்கள் பின்பற்றி நடக்கக்கூடாது. இது கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை அல்லது அவர்கள் கை கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்லது அவர்களுக்குரிய வரையறைகள் போன்ற எப்படி வந்தாலும் இந்த விடயங்கள்லாம் அதுல உள்ளடங்குறதா இருக்கும். அதே நேரம் நடைமுறை விதிகளுக்கு ஏற்ப பாரபட்சம் இல்லாம சமத்துவமாகவும் விசுவாசத்தோடையும் வெளிப்படத்தன்மையோடையும் பிரயோகிக்க வேணும். இதுல எல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்றது ஒன்றுமில்லை, இலகுவா விளங்கக்கூடியதான் குறிப்புகள் இருக்குது. நாங்கள் கூடுதலா கதைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். அப்ப கொஞ்சம் என்ற நிறைய ஏற்பாடுகள் இதுல இருக்குது. உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேணும். தாமதம் ஏற்பட்டால் பொதுச்சேவான குழுவுக்கு அறிவிக்க வேணும். அப்போ உதாரணத்துக்கு நியமன அதிகாரி என்றால் வெற்றிடம் ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல அந்த வெற்றிடம் நிரப்புறதுக்கு அதுக்குரியவர்களை நியமிக்கிறதுக்குரிய நடவடிக்கை அவர் எடுக்க வேணும். அதுல தாமதம் ஏற்படுமா இருந்தால் பொதுச்சேவான குழுவுக்கு அறிவிக்க வேணும். அதே மாதிரிதான் இடமாற்ற அதிகாரி என்றால் அந்த உரிய காலத்துல இடமாற்றம் விசேடமாக வருடாந்த இடமாற்றங்களை வருடாந்தம் செய்யறதுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இடமாற்ற அதிகாரம் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு இருப்பதன் காரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றங்கள் வருடாந்த இடமாற்றங்கள் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால கோரப்பட்டு அவருக்கு தான் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு செய்யப்படுறது. அதே மாதிரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உங்களுக்கு தெரியும் இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர்கள். அதுல இன்னொரு விடயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இணைந்த சேவை என்றது என்ன? இப்போ இணைந்த சேவை என்று நாங்க சொல்லுவோம். சில நேரங்களுக்கு வினாவுக்கு நேரடியாக வந்திருக்கு இணைந்த சேவையை சேர்ந்த பதவிகள். அப்ப இணைந்த சேவையை சேர்ந்த பதவிகள் 4 தருக அல்லது பதவிகளை தந்துட்டு வினாவுல இது இணைந்த சேவைக்குரிய பதவி ஒன்று அல்லாதது எது என்று கேட்கலாம். அப்ப அப்படி கேட்கல எங்களுக்கு இணைந்த சேவையை சேர்ந்த பதவிகள் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப தெரிஞ்சிருக்க வேணும் என்றால் அதை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இணைந்த சேவை என்றால் என்ன என்றதை விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு அது இலகுவா இருக்கும். அதுதான் அதை விளங்கி படிக்கிறது என்று நாங்க சொல்றது. அப்ப விளங்கி படித்தால் எங்களுடைய முயற்சியின் அளவை கொஞ்சம் குறைக்கலாம் அல்லது கொஞ்சம் கடினத்தின் அளவை நாங்க குறைக்கலாம். இப்ப நாங்கள் எல்லாத்தையுமே பாடமாக்க வேண்டும் இல்லை, சிலதை விளங்கி கொள்வதன் ஊடாக நாங்கள் இலகுவாக விடைகளை அணுகக்கூடியதா இருக்கும். அப்ப இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர்கள் தான் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்றெல்லாம் நாங்க சொல்றோம். அப்ப இணைந்த சேவை என்று சொல்றது என்ன என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அமைச்சுக்கையோ அல்லது ஒரு திணைக்களத்துக்கையோ மட்டுப்படுத்தப்படாத சேவைகள். அப்ப இணைந்த சேவையை சேர்ந்த அலுவலர்கள் என்றால் எந்த அமைச்சிலையும் எந்த திணைக்களத்திலையும் எந்த நிறுவனத்திலையும் அவர்களுக்கான ஆளணி இருக்கலாம், அவர்கள் கடமையாற்றலாம், இடமாற்றம் பெற்று செல்லலாம் என்ற சேவைகள் தான் இணைந்த சேவைகள். அப்ப இப்ப அந்த வரையறைய தெரியா விளங்கி கொண்டோம் என்றால் ஒரு அமைச்சுக்குள்ளேயோ அல்லது ஒரு திணைக்களத்துக்குள்ளேயோ மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளா இருந்தால் அது இணைந்த சேவை அல்ல. அதை நாங்கள் மூடிய சேவை என்று சொல்லுவோம் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட சேவை என்று சொல்லுவோம். ஏதோ ஒரு பெயர்களை பயன்படுத்தலாம். அப்ப அது ஒரு இணைந்த சேவை அல்ல. அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் என்றால் அவர் மாவட்ட செயலகங்களையும் கடமையாற்றலாம், சுகாதார திணைக்களத்திலையும் கடமையாற்றலாம், கல்வி திணைக்களத்திலையும் கடமையாற்றலாம், போலீஸ்லையும் கடமையாற்றலாம். நீங்கள் எங்கெங்கேயோ கடமையாற்றார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. எனவே முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்ன்றது இணைந்த சேவை. அப்ப அப்படி நாங்க பார்த்தோம் என்றால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்ன்றது இணைந்த சேவை, அலுவலக உதவியாளர்ன்றது எல்லா இடத்துலையும் கடமையாற்றக்கூடியதா இருக்கிறபடியால் இணைந்த சேவை, மொழிபெயர்ப்பாளர்ன்றது இணைந்த சேவை, அபிவிருத்தி உத்தியோகத்தர் இணைந்த சேவை, சாரதிகள் இணைந்த சேவை.
சரிதானே. அப்ப அப்படி நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் தெளிவாக இனங்காணலாம். அதே நேரம் ஆசிரியர்கள் என்று வந்தோம் என்றால் ஆசிரியர்கள் வந்து மாவட்ட செயலகத்துல வேலை செய்யலாது தானே. அப்ப ஆசிரியர்கள் மாவட்ட செயலகத்துல வேலை செய்யலாம், அவர்கள் கல்வி திணைக்களத்துக்குள்ள மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டவர்கள். எனவே அது வந்து க்ளோஸ் சர்வீஸ், முடிய சேவை. சரிதானே. அப்ப அது இந்த சேவைக்கு வராது. அது மாதிரி வைத்தியர்கள், தாதியர்கள் அதெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டது. அப்ப அப்படி விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு விடைகளை இனங்காண்றதுக்கு அந்த பதவிகளை பார்த்து இப்படியா இந்த பண்பை கொண்டிருக்காண்டால் அது இணைந்த சேவையா இல்லையாண்டு நாங்கள் கண்டறிய முடியும். சரிதானே. அதே நேரம் இணைந்த சேவையை சேர்ந்த பதவிகள்ல சில பதவிகள் விசேடமாக நாடளாவிய சேவைகள் என்று அழைக்கப்படுது. அப்ப நாடளாவிய சேவைகள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆல் ஐலண்ட் சர்வீஸ், அது வந்து இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை கணக்காளர் சேவை, இலங்கை திட்டமிடல் சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை சொல்லி. அப்ப அது வந்து அப்படியான சேவைகளை நாடளாவிய சேவைகள் என்று அழைக்கப்படுவதன் காரணமாக நாங்கள் அந்த சேவைகளை தவிர்த்து, அப்ப நாடளாவிய சேவைகள் என்னன்னு தெரியும், அதை தவிர்த்து நாங்கள் இணைந்த சேவைக்குரிய பதவிகளை இனங்கண்டம் என்றால் பொருத்தமா இருக்கும். பொதுவாக நாங்கள் பார்க்கிற வேற விளக்கணத்தின்படி இணைந்த சேவை என்றது நாடளாவிய சேவைகளை சேர்ந்த பல பதவிகளும் இணைந்த சேவைக்குரிய பதவிகள் தான். ஆனால் அதை நாங்கள் நாடளாவிய சேவைகள் என்று சிறப்பாக சொல்வதன் காரணமாக நாங்கள் அந்த நாடளாவிய சேவை மட்டம் அல்லாத ஏனைய பதவிகள்ல தான் இணைந்த சேவைக்குரிய பதவிகளாக இனங்காண கண்டவண்டால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கு. அப்ப சில நேரம் அது ஒரு வினாவாக வந்தால் 1 புள்ளியோ 2 புள்ளியோ எந்த விதமான கடின உழைப்பும் இல்லாமல் இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்வதன் மூலமே நாங்கள் அதுல இருக்கிற இணைந்த சேவை இல்லாத பதவி ஒன்றையோ அல்லது இணைந்த சேவைக்குரிய பதவி ஒன்றையோ இனங்காண்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது 2-3 சேவைகளை தர சொல்லி கேட்டால் அதை சொல்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது இணைந்த சேவை என்றால் என்னென்று கேட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அதை விளங்கிக் கொள்ளுங்க. சரி. அப்ப இதுல இல்லாத விடயங்களை நான் சொல்லிக்கல, தயவு செய்து குறிச்சு கொள்ளுங்க. இதை நான் நடுகவே வகுப்புல சொல்றேன். அப்ப வகுப்புல இருக்கைக்குள்ள ஒரு வகுப்பு மாதிரியே இருந்தீங்கன்னா சில விடயங்களை குறிச்சு கொண்டால் ஒவ்வொரு புள்ளிகள் சாதாரணமா நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்கிக் கொள்றதுதான் பரீட்சை. அப்ப பரீட்சைக்கு தயாராகிறதுன்றது அதுக்கு ஒரு தந்திரோபாயம் இருக்குது. சரிதானே. எல்லாத்தையும் பாடமாக்க வழிகிட்டால் கடைசி வரைக்கும் பரீட்சையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ள இல்லாத என்றால் எங்களுக்கு பாடமாக்கினது ஞாபகத்தில் இருக்கும், அது எந்த வினாவை கண்டது ஞாபகம் இருக்காது. சரிதானே. ஓரளவுக்கு மேல நாங்கள் ஆக சுமையை ஏற்றக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மூளை என்ற நிலைமை இருக்காது. அது வயதின் காரணமா இருக்கலாம், அல்லது கனகாலம் பயன்படுத்தப்படாமை காரணமா இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அப்ப எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். ஆனால் எவ்வாறு நாங்கள் தயாராக வேணும் என்றதை சரியா புரிஞ்சு கொண்டோம் என்றால் நாங்கள் சரியான முறையில தயாராகலாம். அப்ப புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஒரு தந்திரோபாயம், ஒரு புத்திசாலித்தனம் வேணும். சரிதான். அப்ப பரீட்சையில சித்தி அடைகிறன்றது ஒரு புத்திசாலித்தனம் தான். ரைட். அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இணைந்த சேவைன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப அது இதோட சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த விடயத்துல வந்தபடியா நான் சொல்றேன், அது சில நேரம் உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு 2 மார்க்ஸுக்கு புள்ளிகளை பெற்றுத்தரதா இருக்கும். அடுத்தது வந்து தேவை ஏற்பட்டால் ஆணைக்குழு கொண்ட ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஆணைக்குழு தானே அவர்களுக்கு அதிகாரத்தை கையளிச்சிருக்குது. எனவே அவர்களுக்கு விளக்கங்கள் தேவையான இடத்துல, ஆலோசனைகள் தேவையான இடத்துல ஆணைக்குழுவிட்ட அதை பெற்றுக்கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். நடைமுறை விதியில உள்ளடக்கப்படாத விடயங்கள் அல்லது நடைமுறை விதியில சொல்லி இருக்கிறதுல பொருள் மயக்கம் ஏதாவது இருந்தால், அதன் கருத்து நண்டு விளங்காம இருந்தால், அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த தீர்மானத்தை ஆணைக்குழுவிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள வேணும். என் ஆணைக்குழுவால தானே நடைமுறை விதிகள் வெளியிடப்பட்டிருக்குது. அப்ப அந்த விடயம். அப்ப இதுகள் வந்து பொதுவாக நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது 3வது அத்தியாயத்தை நாங்க பார்த்தோம்னா நியமனம். சரிதானே. அப்ப நியமனம் தொடர்பாக இது அடிக்கடி வினாவுக்கு உட்படுற ஒரு பகுதி. அப்ப நியமன வகைகள். அப்ப நியமன வகைகள் என்று கேட்கல, இதுல வந்து எங்களுக்கு 5 வகையான நியமன வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே. அப்ப 5 வகையான நியமன வகைகள்ல முதலாவது, ஏதேனும் ஒரு அடிப்படையில அரச சேவையில ஒரு பதவிக்கு ஒரு ஆளை நியமிச்சால் அது நியமனம் என்றுதான் முதலாவது விடயம். சரிதானே. ஒரு பதவிக்கு ஒருவரை நியமிச்சால் அது நியமனம். அது எந்த வகையாகவும் இருக்கலாம். எந்த வகைன்றதுக்கு தான் அதுல சொல்லி இருக்குது. பதிலீட்டு அடிப்படையிலேயே இருக்கலாம், ஒப்பந்த அடிப்படையிலேயே இருக்கலாம், அமைய அடிப்படையிலேயே இருக்கலாம், அல்லது தற்காலிக அடிப்படையிலேயே இருக்கலாம், கடமையை மேற்கொள்ளுதலா இருக்கலாம், பதில் கடமையா இருக்கலாம், அல்லது நிரந்தரமானதா இருக்கலாம். எந்த வகையில என்ன, ஒரு அரசு சேவைக்கு ஒரு பதவிக்கு ஒருவரை நியமிச்சால் அது நியமனம். அப்ப நாங்கள் நியமன வகைகள் என்றதுல ஒரு வகையாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே. 2வது வகை சொல்லப்பட்டிருக்குது சேவை அந்தஸ்து மாற்றம். இங்க சேவை அந்தஸ்து என்று சொல்லப்படுறது
ஒருக்கா வந்திருந்தது. அது எந்த பேப்பர்லன்னு தெரியல. சேவை அந்தஸ்து என்றால் என்ன? அப்ப நாங்கள் சேவை அந்தஸ்து என்றால் பதவியில உத்தியோகத்தர் அல்லது நாடளாவிய சேவை உத்தியோகத்தர் என்ற அந்தஸ்து என்ற அப்படி சிந்திக்கிறது இல்லை. சேவை அந்தஸ்து அல்லது பதவி அந்தஸ்து என்று சொல்லப்படுறது அந்த பதவி எப்படியான தன்மையை கொண்டது, அதுதான் மேல சொல்லப்பட்டிருக்குது. பதிலீட்டு அடிப்படையானதா, அல்லது ஒப்பந்த அடிப்படையிலான நியமனமா, அல்லது அமைய அடிப்படையிலானதா, அல்லது தற்காலிகமானதா, அல்லது நிரந்தரமானதா. நிரந்தரமானது சில நேரம் நாங்கள் நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்தற்றதுமா இருக்கலாம், அல்லது நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துள்ளதா இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு தகுநிலை. சரிதானே? சேவை அந்தஸ்து, பதவி அந்தஸ்து, பதவியின் தகுநிலை என்றதெல்லாம் இந்த கருத்துக்கள் தான். சரிதானே? அப்ப அப்படியான ஒன்றுல மாற்றம் ஏற்படுறது. அப்ப ஏற்கனவே அமைய அடிப்படையில இருந்த ஒரு ஆளை நிரந்தர நியமனமா நியமிச்சவனால் அது ஒரு நியமனம். அல்லது கடமையை மேற்கொள்ளுதல் அடிப்படையில் இருக்கிற ஒரு ஆளை பதில் கடமை என்று நியமிச்சவனால் அது ஒரு நியமனம். சரிதானே? அப்பதான் சேவை அந்தஸ்துல ஏற்படுற மாற்றம். சரிதானே? சேவை அந்தஸ்து, பதவி அந்தஸ்து, தகுநிலை போன்ற வசனங்கள் பயன்படுத்தப்படலாம். அப்ப இஞ்சி பதம் என்றால் இது 2வது வகை. அப்ப நாங்கள் சில நேரம் நியமன வகைகள் 2 தருக என்று கேட்கல. நாங்கள் பதிலீட்டு நியமனம், ஒப்பந்த நியமனம் என்று எழுதினோம் என்றால் சில நேரம் ஸ்கீமின் படி புள்ளி வராது எங்களுக்கு. சரிதானே? ஏனென்றால் ஒருவரை ஒரு பதவிக்கு நியமிக்கிறது ஏதேனும் ஒரு அடிப்படையில ஒருவரை ஒரு பதவிக்கு நியமிக்கிறது. அந்த ஏதேனும் ஒரு அடிப்படைன்றது தான் என்னென்ன அடிப்படைன்னு சொல்லியிருக்குது. அது ஒரு வகை நியமனம். சரிதானே? அடுத்தது அந்த பதவி அந்தஸ்துல மாற்றம். அப்ப ஏற்கனவே ஒரு வகையான நியமன வகையில் இருக்கிறவரை இன்னொரு வகையாக அதை மாத்தினால் அதே பதவியிலேயே வச்சுக்கொண்டு அவரை இன்னொரு வகையா மாத்திரம். அவங்களுக்கு தெரியும் சமுத்தி உத்தியோகத்தர்கள் இருந்தது. அவர்கள் நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்தற்ற நிலைமையில நியமிக்கப்பட்டிருந்தவர்கள். அதே சமுத்தி உத்தியோகத்தர்கள் தான் பின்னர் அவர்களுடைய விருப்ப தெரிவின்படி ஓய்வூதிய நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதுமான பதவிக்கு மாறக்கூடியதா இருந்தது. அப்ப அப்படி மாறினால் அவர்களுக்கு நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதும் என்ற ஒரு நியமனத்தை கொடுக்கலாம். அது ஒரு நியமனமாக கருது. ஆனால் சமுத்தி உத்தியோகத்தர் தான், சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் தான். அதுதான் இதுல சொல்லப்படுறது சேவையான ஒரு பதவிக்கு ஒரு ஆளை நியமிச்சா. அப்ப சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர ஒரு ஆளை எந்த வகையில நியமிச்சாலும் அது ஒரு நியமனம். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கிட்ட சேவை அந்தஸ்துல மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு நியமனம். சரிதானே? அப்ப முதல் நியமிச்சது ஒரு நியமனம். முதல் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தரா எந்த வகையில நியமிச்சிருந்தாலும் அது நியமனம் என்று சொல்லப்படும். பிறகு அதே சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர இன்னொரு தகுநிலைக்கு மாத்தினால் அது ஒரு நியமனம் என்று சொல்லப்படும். அப்ப அது 2வது வகை. அப்ப 2 வகை என்று கேட்கல நாங்கள் இந்த 5ல 2 சொல்ல வேணுமே தவிர ஒன்றுக்குள்ள இருக்கிற பாகங்களை நாங்கள் சொல்றதை தவிர்க்கிறது நல்ல. இது மிக முக்கியமா கவனம் பலர் விடுற தவறுகளும் கூட. அடுத்தது 3வது வகை நியமனம் அரசு சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு நியமிக்கிறது. அப்ப ஏற்கனவே அரசு சேவையில ஒரு பதவியில இருக்கிறார், அவர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தரா இருக்கிறார். அவர் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வரார் என்றால் அது முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா நியமிக்கிறது அது ஒரு நியமனம். சரிதானே? எங்களுக்கு தெரியுமா அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களா நியமிக்கப்படுறார்கள் அப்படி எல்லாமே இருக்குதானே. அப்ப அப்படியே நியமிக்கப்படுறது. அப்போ ஒருவர் ஒரு பதவியில இருக்கிற ஒரு ஆள் வேறொரு பதவிக்கு நியமிக்கப்பட்டால் அப்ப அரசு சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு நியமிக்கப்பட்டால் நியமனம். முதலாவது சொல்லுது ஒரு பதவிக்கு நியமிக்கிறது. அடுத்தது 2வது சொல்லுது அந்த பதவியிலேயே வச்சுக்கொண்டு அவற்றை தகுநிலையை மாத்துறது, அது நியமனம். 3வது சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு பதவியில இருக்கிறவர் இன்னொரு பதவிக்கு போனார், அது நியமனம். அடுத்தது 4வது வகை குறைந்த தரத்தில் உள்ள அலுவலர் உயர் தரத்தில் உள்ள ஒரு பதவிக்கு வந்தார், பதவி உயர்வு பெற்றார். சரிதானே? அப்ப அது ஒரு நியமனம். அப்ப நீங்கள் இப்ப சித்தி அடைஞ்சு இப்ப முகாமத்துவ உதவியாளர் அதிசிறப்பு வந்தார், அல்லது நீங்கள் சித்தி அடைஞ்சு இலங்கை நிர்வாக சேவைக்கு வந்தார், அது ஒரு நியமனம். சரிதானே? அப்ப இதான் அந்த 4 வகையான நியமனங்கள். அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா ஈஸி. அடுத்தது 5வது ஓய்வு பெற்றால அல்லது பதவி விலகியவரை. அப்ப இவர் வெளியில ஏற்கனவே சேவையில் இருந்தார்கள். அப்ப ஏற்கனவே சேவையில இருந்து உரிய முறைப்படி ஓய்வு பெற்று போனவர் அல்லது உரிய முறைப்படி அனுமதியோட பதவி விலகி போனவர், இவர்களை மீள சேவைக்கு அமர்த்திருந்தால் அது நியமனம். சரிதானே? அப்ப அவர் ஏற்கனவே அப்ப பாருங்க 4-5 வகையும் என்னென்றால் அந்த வேறுபாடு விளங்கி கொண்டீங்கன்னா எங்களுக்கு 5 ஞாபகத்தில் இருக்கும். அப்ப ஒரு பதவிக்கு ஒரு ஆளை நியமிக்கிறது, அந்த பதவியிலேயே அவற்றை தகுநிலையை மாத்தினால் அது ஒரு நியமனம். ஒரு பதவியில இருக்கிற ஆளை இன்னொரு பதவிக்கு நியமிச்சா அது ஒரு நியமனம். ஒரு பதவியில இருக்கிற ஒரு உயர்ந்த தரத்துல இருக்கிற ஒரு பதவிக்கு வந்தால் அது ஒரு நியமனம். அல்லது சேவையை விட்டு முறையா வெளியில போனாக்கள் மீள அரசு சேவைக்கு நியமிக்கப்பட்டால் அது ஒரு நியமனம். அப்ப 5 வகையான நியமன வகைகள் இங்க சொல்லப்பட்டிருக்குது.
சரிதானே? அப்ப இந்த 5 வகை என்றதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, இதுல ஏதாவது 2 நீங்க சொல்ல வேணுமே தவிர, அவ்வாறு சொல்வதன் ஊடாகத்தான் நீங்கள் புள்ளிகள, முழு புள்ளிகள பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அமைய நியமனம், ஒப்பந்த நியமனம்னா, ஓகே 2 வகை இருக்குத்தானே வந்து குறிப்புகளையும் எடுத்து பார்ப்பீங்க. அப்ப நாங்கள் எழுதினது சரி என்று யோசிப்பீங்க. சில நேரம் புள்ளி வராது. சரிதானே? அப்ப இந்த 5 வகையையும் யோசிங்கன்னா சரி. அப்ப இலகுவா விளங்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லியிருக்கு. குறிப்பும் அப்படித்தான் இருக்குது. அப்ப இந்த 5 வகையான நியமனங்கள்ல, முதல் 4 வகையான நியமனங்கள் மட்டும்தான் கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்களால செய்யப்பட முடியும். சரிதானே? அப்ப முதல் 4 வகையான நியமனங்கள் தான் கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்களால செய்யப்பட முடியும். அப்ப கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியும். 5வது வகையான நியமனம், அதாவது முறையாக ஓய்வு பெற்று போனவரையோ அல்லது முறையாக அனுமதியை பெற்று பதவி விலகி போனவரையோ மீள நியமிக்கிறதா இருந்தால் அது பொதுச்சேவான குழுவால மட்டுமே செய்யப்படக்கூடிய நியமனம். சரிதானே? மற்ற 5 நியமனத்தையும் பொதுச்சேவான குழு செய்யலாம். அப்ப கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க அப்படி எழுதுவோம். அப்ப இணைந்த சேவை பணிப்பாளர் நாயகம் செய்யக்கூடிய நியமனம் ஒன்று அல்லாதது முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒருவரை நியமித்தல், முகாமத்துவ சேவை உத்தியோகத்தராக இருக்கிற ஒரு ஆளை அபிவிருத்தி உத்தியோகத்தராக நியமித்தல், அப்படிதான் இல்ல. சரிதானே? என்ற பதவி மாறுது. அப்ப நிரந்தர ஓய்வூதியமற்ற ஒரு ஆளுக்கு ஓய்வூதிய உரித்தை வழங்குதல், ஓய்வு பெற்றவரை மீள நியமித்தல் என்றால் அவர் செய்ய இயலாதது எது என்றதை நாங்கள் உய்த்தறிகிறதுக்கு எங்களுக்கு அந்த விடயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்றால் ஓய்வு பெற்ற ஆளை மீள நியமிக்கிறேன் அது இணைந்த சேவையில் பணிப்பாளர் நியாயம் என்றது கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர் தானே. எனவே அவரால் அது செய்யப்பட முடியாது. சில நேரம் நேரடியாகவே கேட்கலாம், அரச சேவை ஆணைக்குழுவால மட்டும் மேற்கொள்ளக்கூடிய நியமனம். சரிதானே? அப்ப அப்படி விளங்கி கொண்டீங்க. அப்ப இந்த ஒரு ஸ்லைட்டுக்குள்ள பாருங்க, நினைக்கிறேன் ஒரு 10-15 வினாக்கள் உருவாக்க முடியும். ரைட்டா? மிக முக்கியமான ஒரு ஒரு ஸ்லைட் இது. அடிக்கடி வினாவுக்கு வர ஒரு பகுதியும் கூட. அப்ப 1லிருந்து 4 வரைக்குமான நியமனங்கள் தான் கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்களால செய்யலாம். மற்றது வந்து அப்ப எங்களுக்கு தெரியும், மற்றது வந்து இவர்களால ஆணைக்குழுவால செய்யப்பட முடியும். அடுத்தது வந்து மேலதிகமா சொல்லி இருக்குது, பதவி நீக்கப்பட்ட ஒரு அலுவலரை அல்லது பதவி வெறுதாக்கியவரை மேன்முறையீட்டுக்கு அமைய ஆணைக்குழுவால மீள சேவையில் அமர்த்தலாம். ஆனால் இதை வந்து ஒரு நியமன வகைக்குள்ள சொல்லக்கூடாது. இரண்டால் எங்களுக்கு தெரியும், பதவி நீக்கப்பட்டவர்ன்றது ஏற்கனவே அவர் ஒழுக்காற்று தவறு புரிந்தமை காரணமாக அது உறுதிப்படுத்தப்பட்டு சேவையை விட்டு அகற்றப்பட்டவர். உண்மையிலேயே அவர் அரசு சேவைக்கு நியமிக்கப்பட தகுதி அற்ற ஒருவர். அதே மாதிரி பதவி வருதாக்கியவர்ன்றது எந்த விதமான முறைகளையும் பின்பற்றாம தானா நினைச்ச மாதிரி வேலையை விட்டுட்டு போன ஒரு ஆள். அப்ப அவர் மீள இந்த அரசு சேவைக்கும் நியமனம் பெற தகுதியற்ற ஒருவர். ஆனால் அரச சேவை ஆணைக்குழுவால எந்த விதிகளையும் மீறி புறநடையான சூழ்நிலைகள்ல தீர்மானம் எடுக்க முடியும் தானே. எனவே அவர்களால் இதை செய்யலாம் என்று சொல்லி இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போய் நியமன வகைக்குள்ள நாங்க சொல்லக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் நியமனம் செய்ய தகுமையற்றவர்கள். அப்ப எக்காரணம் கொண்டும் பொதுச்சேவை ஆணைக்குழுவால செய்யக்கூடிய நியமன வகை எது என்று கேட்டா, நாங்கள் ஒன்றில் ஓய்வு பெற்றவரை மீள் நியமனம் செய்கிறது என்று எழுதணும், அல்லது பதவி விலகியவரை மீள் நியமித்தல் என்று சொல்லணும். ஆனால் பதவி பெரிதாக்கியவரை மீள் நியமித்தல் என்றோ சொல்றதை தவிக்க வேணும், நாங்களா சொல்றதா இருந்தா. ஆனால் சில நேரம் பல்தேர்வு வினாக்களுக்குள்ள வரைக்குள்ள பல்தேர்வு வினான்றது பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்யறது. அப்ப அதுக்குள்ள அது ரெண்டும் இல்லாம தச்சலமா இது ஒன்றுதான் இருக்குமா இருந்தால் அதை முடியும் தானே பொதுச்சேவானக்குள்வாள். சரிதானே? அப்ப அவர்களால் மட்டும் செய்யக்கூடியது என்றால் மற்றதெல்லாம் மேல மற்றாக்கள் செய்யக்கூடியதை தந்து ஒன்று இந்த நாளில் ஏதாவது ஒன்று தந்தாலும் நாங்கள் அதைத்தான் தெரிவு செய்ய வேண்டியது. அப்ப விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதன் ஊடாகத்தான் வினாவுக்கு ஏற்ற மாதிரி விடைய தெரிவு செய்யலாம். பல்தேர்வு வினாவில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை அதுதான். நீங்க ஒரு வழியில விடை எழுதுறேன்னால் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்ச தெளிவான ஒன்று குழப்பம் இல்லாம விடை எழுதுவீங்க. பல்தேர்வு வினான்றது சில நேரம் நாங்கள் மிக பொருத்தமானதை தெரிவு செய்ய வேணும். ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளும் சரியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுல மிகச்சரியானது இதுன்னு நாங்க பார்க்கணும். சில நேரம் எல்லாமே பொருத்தம் இல்லாம தான் இருக்குது. அதுல ஓரளவுக்கு பொருந்தக்கூடியது எது, ஏதாவது ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில். அப்ப பல்தேர்வு வினாவில் இருக்கிற சிரமம் அதுதான். ஆனபடியால் நாங்கள் விடயங்களை விளங்கி கொண்டாதான் பல்தேர்வு வினாவுக்கு விடையளிக்கலாம். உங்களுக்கு தெரியும், பல்தேர்வு வினாக்கள் கூடுதலாக சுப்ராவை பொறுத்த வரைக்கும் கூடுதலான புள்ளிகள் பல்தேர்வு வினாக்களுக்கு தான் வரும். இலங்கை நிர்வாக சேவையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வினாக்கள் உங்களுக்கு அதுல வருகுது. ஆனபடியால் இந்த விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளக நடவடிக்கையா கடமைகளை நிறைவேற்றுவதற்கான, அதாவது கவர் அப் டியூட்டி,
சரிதானே? 3 விஷயங்களை ஞாபகத்துல வச்சிருக்க. கடமையை மேற்கொள்ளுதல். கடமையை மேற்கொள்ளுதல் என்றது அட்டெண்டிங் டியூட்டிஸ். சரிதானே? கடமையை மேற்கொள்றது. புரிதல். கடமையை புரிதல். கடமையை மேற்கொள்ளுதல். கடமையை நிறைவேற்றுதல் என்றது ஒரு தற்காலிக ஒழுங்கு, கவர் அப் டியூட்டி. அவ கடமையை புரிதல் என்றது ஒரு நியமன வகை. கடமையை மேற்கொள்ளுதல் என்றதும் ஒரு நியமன வகைகளை தான் சொல்லி இருக்குது. அது திணைக்கள தலைவர் அப்படி ஒரு நியமனத்தை செய்யலாம். அது கையளிப்பு அதிகாரத்தை பெற்றவர்களோ அல்லது ஆணுக்குழுவோ செய்யற ஒரு நியமனம் அல்ல. இது ஒரு உள்ளக ஒழுங்குமுறை. ஆனால் அது ஒரு நியமனம், அது ஒரு தற்காலிக ஏற்பாடு, அது திணைக்களத்துக்குள்ள. ஒருவர் லீவ்ல நிக்கிறாருண்டா இன்னொரு ஆள் அந்த கடமையை பார்க்க சொல்லி சொல்லலாம். அது ஒரு நியமனம் தான். அந்த காலத்துல அவர் அந்த பதவிக்குரிய கடமைகளை செய்கிறார். தானே? அப்ப அது திணைக்கள தலைவரால செய்யக்கூடியது. கையளிப்பு அதிகாரம் பெற்றவர்களால இல்ல, திணைக்கள தலைவர் தன் உள்ளக ஒழுங்குமுறையில செய்யறது. அது சில நேரம் இந்த பதவி நிலைக்குரிய அலுவலர் விடுமுறையில் நிற்கலையும் இந்த பதவி நிலையில இருக்கிற ஒருவரையும் இந்த கடமைகளை பார்க்க சொல்லி சொல்லலாம். உதவி சொல்லுங்க. கவர் ஆஃப் டியூட்டிக்கும் எக்டினுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? சரிதானே? கவர் ஆஃப் டியூட்டின்றதை நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். அது திணைக்கள தலைவரால் உள்ளக ஒழுங்கு. அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஏடிஎஸ் லீவ் என்றால் ஏடிஎஸ் பிரசவ லீவ்ல நிற்கிறார். அப்ப ஏடிஎஸ் பிரசவ லீவ்ல நின்றால் அங்க பொருத்தமான ஒரு உத்தியோகத்தரும் இல்லை. ஒரு ஓகே உடனே திணைக்கள தலைவர் ஒரு கடிதத்தை அடிக்கலாம், ஏடிஎஸ் வரும் வரைக்கும் ஏடிஎஸ் டியூட்டியை பாருங்க. அத அந்த ஏடிஎஸ்க்குரிய கடமைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் ஒரு ஏடிஎஸ்க்குரிய கடமைகளை நிறைவேற்றுவார். ஆனால் அதுக்கு எந்த கொடுப்பனவும் இருக்காது. என்றால் அது ஒரு நியமன வகைக்குள்ள, அதாவது உரிய முறைப்படி செய்யற நியமன வகை இல்லை, அது ஒரு உள்ளக ஏற்பாடு. அதுக்கு எந்த கொடுப்பனவும் இருக்காது. ஆனால் நிர்வாக உத்தியோகத்தர் கடப்பாடுடையவராக இருக்கிறார் என்றால் எந்த கடமை பட்டியலையும் கடைசி வசனம் திணைக்கள தலைவரால் பணிக்கப்படுற கடமையில நிறைவேற்றாங்க. அந்த ஒரு இதை வச்சுக்கொண்டு, ஆனால் அது உதவி பிரதேச செயலாளருக்குரிய கடமைகள் அவர் செய்யறாரே, அப்ப அந்த வகையில அது ஒரு நியமனமா சொல்லப்படும். அது திணைக்கள தலைவரா செய்யறது. இது கவர் ஆஃப் டியூட்டி, கடமைகளை நிறைவேற்றுதல். ஆனால் மேல நீங்க பாத்தீங்கன்னா கடமைகளை மேற்கொள்ளுதல், அட்டெண்டிங் டியூட்டி. அட்டெண்டிங் டியூட்டி என்றது நியமன அதிகாரியால செய்யப்பட வேண்டியது. இந்த கவர் ஆஃப் டியூட்டி நியமன, இப்ப ஏடிஎஸ் என்றது ஒரு இலங்கை நிர்வாக சபைக்குரிய ஒரு பதவி. அப்ப அதுக்கு நியமன அதிகாரி பொதுச்சவான குழு. அப்ப நாங்கள் ஏடிஎஸ் லீவ்ல நிக்கல ஏஓ பாருங்கன்னு சொல்றதுக்கு நியமன அதிகாரிட்டு நாங்க போய் செய்யலாத, அவர் அப்படி அப்பமெண்ட் கொடுக்கவே மாட்டார். ஆனால் அது உள்ளுக நடவடிக்கை. அதுதான் கடமைகளை நிறைவேற்றுதல், கவர் அப் என்று யோசிச்சு கொள்ளுங்க. கடமை ஆக்டிங் என்றது பதில் கடமை அல்லது அட்டெண்டிங் டியூட்டி என்றது கடமையை மேற்கொள்ளுதல். அப்ப இந்த வகையில் நம்ம மேலே இருக்கிற 5 நியமனம் நியமன அதிகாரியால செய்யப்பட வேண்டியது. அப்ப திணைக்கள தலைவர் செய்யற தற்காலிக ஏற்பாடு தான் இது. அப்ப இதுல இந்த முதலாவதுல இருக்கிற விடயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பதிலீட்டு நியமனம். பதிலீட்டு நியமனம் என்றது நாங்க சாதாரணமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒருவர் தொடர்ந்து லீவ்ல நிக்கல, அங்க ஒரு நிரந்தரமா ஒரு ஆள் இருக்கிறார், அவர் லீவ்ல நிக்கல, அவருடைய கடமைகளை பிற்போட முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்துல ஒருவரை பதிலீட்டு அடிப்படையில நியமிக்கிறது. அப்ப பதிலீடு என்றால் என்ன? இருக்கிற ஆளுக்கு பதிலா அவர் லீவ்ல நிக்கல இன்னொரு ஆள் என்றது. அப்ப அவற்றை நியமனம் எப்ப முடிவரும் என்றால் அவர் வேலைக்கு வந்துட்டாருன்னா முடிவிட்டு போகும். இது எல்லாத்துக்கும் செய்யலாது. சாதாரணமா சிறு பணியாளர்கள் அப்படியான பதவிகளுக்கு செய்யலாம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு நியமன வகைகளையும் நாங்க பார்ப்போம் தனித்தனியே. அப்ப அந்த முதலாவதுல இருக்கிற நியமன வகைகளை நாங்கள் பின்னுக்கு கலந்துரையாடுவோம். இப்ப இந்த கவர் அப் டியூட்டியை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. கவர் அப் டியூட்டி என்றது ஒரு நியமன அதிகாரியால முறையான நியமனம் செய்யப்படுற ஒரு விடயம் இல்லை. நியமன அதிகாரின்ற முறையான நியமன கடிதம் இல்லாம அவருக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கலாது. இது கிட்டத்தட்ட இந்த நியமனம் என்றது, கவர் அப் டியூட்டி என்றது கடமைகளை நிறைவேற்றுவதற்கான நியமனம் என்றது திணைக்கள தலைவரால் மேற்கொள்ளப்படுற தற்காலிக உள்ளக நடவடிக்கை. அது கடமைகளை பகிர்ந்தளித்தல் என்ற அவர்கிட்ட இருக்க அதிகாரத்தின்படி செய்யப்படுற ஒரு நியமனம். எனவே அதுக்கு எந்த கொடுப்பனவுகளையும் கோரலாது. ஆனால் அந்த கடமைகளை புரியறதுக்கு அவர்கள் கடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பதவியின் கடமைகளை அவர்கள் ஆற்றுகிறார்கள் என்ற ரீதியில அது ஒரு நியமனமாக, ஆனால் அது ஒரு முறையாக செய்யப்படுற நியமனம் இல்லை. எனவே அதுக்காக எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கப்பட மாட்டாது. கொடுப்பனவுகள் வழங்கப்படுறதா இருந்தால் எங்களுக்கு கடமையை மேற்கொள்ளுதல் அல்லது பதில் கடமை என்ற அடிப்படையில நியமன அதிகாரியால், அந்த பதவிக்குரிய நியமன அதிகாரியால முறையாக நியமன கடிதம் வழங்கப்பட்டிருக்க வரும்.
சரிதானே. அப்ப அந்தந்த நியமனம் என்னன்னு நான் இதுல கொஞ்சம் கூட கதைக்கல என்றால் அது பின்னுக்கு பாரவடியா நாங்க அந்தந்த இடத்துல கதைச்சு கொண்டு போவோம். அப்ப இப்ப இந்த நியமன வகையில விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது ஸ்லைட்ல முதலாவது விடயத்துல இருக்கிற ஒரு பதவிக்கு என்னென்ன அடிப்படையில் ஆட்களை நியமிக்கிறது என்றது அது ஒவ்வொன்றும் என்னென்ன என்றதை நாங்க பார்ப்போம். அதை தவிர இப்ப 5 வகையான நியமனங்கள் இருக்குது. அதுக்கு மேலதிகமாக சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே வினாவுக்கு உள்ளடங்க வேண்டிய அடிக்கடி உள்ளடங்குற ஒரு விடயம். சரிதானே. ஆனபடியால் இதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க. அப்ப 5 வகையான நியமனத்தை ஞாபகம் வச்சிருங்க. அதுல 5வது வகை நியமனம் பொதுச்சேவான குழுவால மட்டும் செய்யணும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்க இந்த பதவி நீக்கம், பதவி விருதாக்கல் அவர்கள் நியமனம் பெற தகுதியற்றார்கள். ஆனால் அவையில திருப்பி நியமிக்க முடியும் என்றுதான் சொல்லி இருக்குது. அது வினாவுக்கு வரலாம். அடுத்தது உள்ளக ஒழுங்குமுறை தான் கவர் ஆஃப் டியூட்டி. அப்ப இதை நாங்கள் ஞாபகம் வச்சு கொண்டு போனோம் என்றால் இங்க அமைய நியமனம் என்றால் என்னன்னு பார்ப்போம். அப்ப அமைய நியமனம் என்றது சாதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக இப்ப எங்களுக்கு பாருங்களேன், ஒரு குறித்த காலத்துக்கு தான் ஒரு ஆளுடைய சேவை தேவைப்படும். ஒரு ஆண்டுல குறித்த காலத்துக்கு தான் ஒருவருடைய சேவை தேவைப்படும். இப்ப சில நேரம் ஒரு விவசாய திணைக்களத்துல தொழிலாளர்களை ஈடுபடுத்துறால் அவர்கள் சில நேரம் ஒரு வயல் நெல் உற்பத்தி செய்யற ஒரு செயற்பாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பெருமளவிலான தொழிலாளர்கள் தேவைப்படுற காலம் இப்ப இருக்குமென்னு சொன்னால் வயல் விதைக்கிற காலம். அப்ப நெடுகவே லேபர்ஸ் தேவை என்று சொல்லி சொன்னால் அதுக்கான ஆளணி உருவாக்கப்பட்டு அதுக்கேற்ப ஆட்சேர்ப்பு செய்து அள வச்சிருக்கலாம். ஆனா நெடுகவே தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு தான் ஆள் தேவை அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் தேவை. இப்ப தேர்தல் திணைக்களத்தை எடுத்துக்கொண்டா தேர்தல் நடக்கல ஆட்கள் கொஞ்சம் பேர் தேவை. ஆனால் இப்ப நான் சொன்ன விவசாய திணைக்களத்துல ஒரு நெல் உற்பத்தி செய்யறேன்றால் அந்த நெல் உற்பத்தி காலத்துலதான் கொஞ்சம் ஆட்கள் தேவை. அப்ப அப்படியான ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குறிப்பிட்ட தேவைக்காக ஆட்கள் தேவைப்படுற சந்தர்ப்பத்துல அவர்களை நாங்கள் நிரந்தரமா எடுத்து வச்சிருக்கலாம். அதாவது சிக்கனம் இல்லாது, அது பொருத்தம் இல்லாது. அப்ப அதுக்காக ஒரு ஆளணியை நாங்கள் உருவாக்க முடியாது. எனவே நாங்கள் என்ன செய்ய மாட்டால் அவர்களை அமைய அடிப்படையில் எடுக்கிறது. அப்ப அமைய அடிப்படை என்றது குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக, சரிதானே, குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக நியமனம் செய்கிறது தான். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக நியமனம் ஒன்று வழங்கப்படுறதுதான் அமைய நியமனம். அப்ப அந்த அமைய நியமனம் வழங்கப்பட்டால் அந்த ஒரு தேவை முடிஞ்சால் அது முடிஞ்சிடும் நியமனம். இப்ப நாங்கள் தேர்தல் நேரத்துல கொஞ்சம் பேரை நாங்கள் அமைய நியமனத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த தேர்தல் முடிஞ்சு அந்த கடமையில் முடிஞ்சால் அவர்கள் நிப்பாட்டும். இனி அடுத்த தேர்தலுக்கு வேணும்னால் திருப்பி புதுசாக்கள் எடுக்கிறது. அதுக்காக தேர்தல் திணைக்களத்துக்கு தேர்தல் விரைக்கல் ஆக்கள் கணவர் தேவை என்றது ஆளணியை உருவாக்கி ஆக்கள் எடுத்து வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. சரிதானே. இப்போதான் உதாரணத்தோட சொல்லிருக்கேன். அப்ப அமைய நியமனம் என்றது அதுதான் குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக. இப்போ ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது, ஒரு தேசிய மட்டத்தில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அப்ப அதுக்கு கொஞ்சம் பேர் ஆக்கள் தேவையானால் அந்த நேரத்தில் அதுக்கு மட்டும் தானே தேவைப்படுது, அமைய அடிப்படையில் ஆக்கள் எடுக்கிறது. அப்ப அமைய நியமனம் என்றது குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு ஆக்களை நியமனம் செய்யறது. அப்ப அவை நியமனம் எப்ப முடிவுறும் என்றால் அந்த தேவை முடிஞ்சோன்னா முடிவிட்டு போயிடும். அப்ப அது அமைய நியமனம் தொடர்பாக எங்களுக்கு வினாக்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் என்று நீங்க பாத்தீங்கன்றால் அமைய நியமனம் ஒன்றை செய்ய வேணும் என்றால் ஆண்டு மதிப்பீட்டில் ஒதுக்கீடு இருக்கணும். என்றால் அமைய நியமனம் என்றது கொஞ்ச காலத்துக்கு செய்யறதா இருக்கலாம். ஆனால் அமைய நியமனத்துல செய்யற அந்த காலப்பகுதிக்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே, கொடுப்பனவுகள் கொடுக்கத்தானே வேணும். எனவே ஆண்டு மதிப்பீட்டுல ஒதுக்கீடு இருக்க வேணும் அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கறதுக்கு. அதே நேரம் நாள் சம்பளம் படி மட்டும்தான் வழங்கப்படலாம். மாத சம்பளத்துக்கு அமைய ஊழியர்கள் எடுக்கிறது இல்லை. அப்ப நாள் சம்பளம் அல்லது படி மட்டும்தான் வழங்கப்படலாம். பணி முடிவிட்டோன்னு நியமனம் முடிவுறுத்தப்படும். அப்ப ஒரு குறித்த பணிக்காகத்தான் எடுக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காகத்தான் எடுக்கிறோம். அந்த பணி முடிவிட்டோன்னு அவர்களுடைய நியமனம் முடிவிட்டு நீண்ட காலத்துக்கு அவர்களை வச்சிருக்கிறது இல்லை அமைய அடிப்படையில. அந்த அமைய நியமனத்தில் அவர்கள் நியமிக்கப்பட்டமை காரணமாக நிரந்தர நியமனம் தர சொல்லி கூறலாது, அதுக்கான உரித்து இல்லை. அதே நேரம் அமைய நியமனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஆள் எடுக்கிறண்டாலும் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். ஆட்சேர்ப்பு ஒரு பதவிக்கு அந்த பதவிக்கு ஒரு ஆளை நியமிக்க வேணும் என்றால் அந்த பதவிக்கு நியமிக்கிறவருக்கு என்னென்ன தகமை வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு தானே, அந்த தகமையை கொண்டிருக்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் என்றால் நாங்கள் ஏதோ ஒரு விசேட தேவைக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சாரதியை நாங்கள் அமைய நியமனம் செய்ய போறோம். அப்ப ஒரு சாரதி என்றால் அவருக்கு என்னென்ன அடிப்படை தகமை இருக்க வேணும் என்று இருக்கும் தானே, இருந்தா தானே அவர் அந்த சாரதி கடமையை செய்யலாம். உதாரணத்துக்கு அவர் ஒரு வலுவான சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டிருக்கணும். இது நாங்கள் ஒரு மாதத்துக்கு தானே ஒரு ஆள் எடுக்க போறோம் என்று சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒரு ஆளை நாங்கள் சாரதியா அமைய நியமனம் செய்யலாமா? இல்லை தானே. அப்ப அந்த பதவியில அவர் ஒரு நாள் என்றாலும் வேலை செய்யணும் என்றால் அதுக்குரிய தகமை இருந்தா தானே வேலை செய்யலாம். அதுக்காக தானே தகமையில தீர்மானிக்கிறோம். எனவே ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக தகமையை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அமைய அடிப்படையில நியமிக்கப்படலாம்.
அப்ப இது ஒரு அமைய நியமனத்துக்குரிய அடிப்படையான விடயங்கள். இப்ப இதுல சும்மா பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் தனித்தனி கேள்விக்கு பெறக்கூடிய விடயங்கள். சரிதான். அப்ப இது விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அமைய நியமனம் என்றால் என்ன, அமைய நியமனம் இப்ப முடிவுறும், அமைய நியமனம் செய்யல என்னென்ன விடயங்கள் கருத்துல கொள்ளப்பட வேணும். சரிதானே. ஏனென்றால் பல்தேர்வு வினாவுக்கு எங்களுக்கு வந்திருக்குது ஏற்கனவே. சரிதானே. அப்ப அமைய நியமனம் என்றது நாங்கள் முழுமையா விளங்கி கொண்டால் இவ்வளவு விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் சரி. அடுத்து நாங்க பார்த்தோம் என்றால் பதிலீட்டு நியமனம். அப்ப பதிலீட்டு நியமனம் என்றது என்ன? ஏற்கனவே அமைய நியமனம்ன்றது அங்க காடர் இருக்குது அப்படி எல்லாம் இல்லை. என்னடா காடர் இல்லை தானே, ஆளணி இல்லை தானே. ஏனென்றால் ஆளணி நாங்கள் உருவாக்கி இல்லை தானே. நான் படிய உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த குறிப்பிட்ட தேவை, குறிப்பிட்ட காலத்துக்கு வந்த தேவைக்காக. எனவே அங்க ஆளணி இல்லை. ஆனால் பதிலீட்டு நியமனம் என்றது ஏற்கனவே அந்த பதவிக்கு ஒரு ஆளணி கோப்பு இருக்குது, அதுல ஒரு ஆள் இருக்கிறார், ஆனால் அவர் லீவ்ல நிற்கிறார். அப்ப அவர் லீவ்ல நிக்கல அந்த பணியை பிற்போட முடியாம இருக்குது. நாங்கள் ஒரு ஆள் லீவ்ல நின்றா என்ன செய்ய வேணும்? பதுக்கடமை ஒழுங்கு செய்ய வேணும், உள்ளக ஒழுங்கு முறை மேற்கொண்டு அதை நிறைவேற்ற வேணும். எப்பயுமே லீவ் ஒன்றை பெற்றுக்கொள்ளேக்குள்ள நாங்கள் அவர் வரைக்கும் வேலை காத்திருக்க இயலாது. லீவ் எடுக்கிறதுக்கான பிரதானமான 2 நிபந்தனைகள் தாவண விதிக்கோவையில சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, முன்கூட்டியே அனுமதித்து லீவை பெற்றுக்கொள்ள வேணும். 2வது, தன்னுடைய கடமைக்கு பதில் ஒழுங்கு செய்ய வேணும். அது அலுவலற்ற பொறுப்பு. சரிதானே. அது பொதுவான ஏற்பாடு. அப்ப எனவே ஒரு முகாமத்துவ உத்தியோகத்தரோ ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தரோ லீவ்ல நிக்கல நாங்கள் அதுக்காக பதிலீட்டு நியமனம் செய்ய முடியாது. அப்ப பதிலீட்டு நியமனம் செய்யறதுக்கு முக்கியமான தேவைப்பாடு என்றால் அந்த பதவியில ஒரு நிரந்தர அலுவலர் இருக்க வேணும், அந்த அலுவலர் தொடர்ந்து பெறாம இருக்க வேணும். ஏதோ ஒரு அனுமதி லீவ்லயோ, கல்வி லீவோ, பிரசவ லீவோ, இவுக்கு முந்தின லீவோ பெறாம இருக்க வேணும். ஆனால் அந்த கடமை பிற்போட முடியாத ஒரு கடமையாக இருக்க வேணும். அவர் செய்யலாம் என்று விடையலாது. அல்லது ஏனைய அலுவலர்களிடையில பங்கிட்டு செய்ய முடியாத ஒரு கடமையா இருக்க வேணும். அப்படியான சந்தர்ப்பத்துலதான் அவர் வரும் வரைக்கும் பதிலீட்டு அடிப்படையில ஒரு ஆள் எடுக்கிறது. அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப எப்படியான பதவிகளா இருக்கும்? அது பெரும்பாலும் சிறு தரத்துக்குரிய பணிகளாத்தான் இருக்கும். ஏனென்றால் பிற்போட முடியாது, வேறொரு ஆளை கொண்டு செய்விக்க முடியாது. அதுவும் ஒரு ஓஎஸ் என்றா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு காவலாளி என்றார், சில சுத்திகரிப்பு பணியாளர் என்றார். சுத்திகரிப்பு பணியாளர் என்றால் நாங்கள் அங்க நிற்கிற பேராக்களை கொண்டு சுத்திகரிப்பு பணியை செய்ய இயலாது. ஆனால் அதே நேரம் அவர் வரும் வரைக்கும் நாங்கள் சுத்திகரிப்பு செய்யாம இருக்கவும் இயலாது. அப்ப அவர் லீவ்ல நின்றார் என்றால் லீவ்ல இருந்து முடியும் வரும் வரைக்கும் ஒரு ஆளை நியமிக்க வேணும். இதுதான் பதிலீட்டு நியமனம். அப்ப அதை விளங்கி கொண்டீங்க என்றால் பதிலீட்டு நியமனம் தொடர்பான வினாக்களை நாங்கள் அணுகலாம். அப்ப இந்த பதிலீட்டு நியமனத்துல நியமிக்கிறதுக்கும் அதுக்குரிய ஏற்பாடுகள். அப்ப நிரந்தர பதவி வைப்பவர் கடமைக்கு சமம் அளிக்காட்டி கடமையை கவனிப்பது ஒரு அவசிய தேவை ஒன்றாயிருந்தால் அப்படியான சந்தர்ப்பத்துல செய்யலாம். ஆனால் அதுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய தகமையை கொண்டிருக்கவன். சரிதானே. ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய தகமையை கொண்டிருக்க வேணும். நான் சொன்ன சாரதியை யோசிச்சுக் கொள்ளுங்க. நாள் கூலி அடிப்படையில மட்டும்தான் செய்யலாம். சரிதானே. வேற வகையில செய்யலாது, அதாவது மாத சம்பளத்துல நியமிக்க இயலாது. அப்ப நாட்கூலி அடிப்படையில மட்டும் செய்யக்கூடிய நியமன வகைகள் 2: அமைய நியமனம், பதிலீட்டு நியமனம். சரிதானே. அப்ப இப்படியும் வினா வரலாம், அதை விளங்கி பண்ணீங்கன்னா சரி. நிரந்தர பதவி வைப்பவர் வந்தோடனே இவற்றை நியமனம் முடிவிட்டு போகும். அவர் எப்ப வேலைக்கு வர்றாரு அண்டையில இருந்து இவற்றை நியமனம் இல்லாம போயிரும். அப்ப அமைய நியமனம் இப்ப இல்லாம போனது எங்கிட்ட தேவை முடிஞ்சோடனே. பதிலீட்டு நியமனம் இப்ப இல்லாம போது நிரந்தர பதவி வகிக்கிறவர் திரும்பி வந்தோடனே என்ற அவர் இல்லைன்றதுக்காக தானே. அப்ப வெற்றிடமான ஒரு பதவிக்கு நாங்கள் இது செய்யறோம். வெற்றிடமான பதவிக்கு ஒரு ஆள் எடுக்கணும் என்றால் அது ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும். இது அவர் லீவ்ல நிக்கல, நாங்க புதால எடுக்கலாது தானே. அப்ப அந்த நேரத்துல அந்த கடமையை பிற்போட முடியாத ஒரு அவசிய கடமையா, அவசர கடமையா இருந்தால், வேற மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியாம இருந்தால் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய தகமையான ஒருவரை நாள் கூலி அடிப்படையில அவர் திரும்பி வரும் வரைக்கும் அந்த கடமைக்காக நியமனம் செய்யறதுதான் பதிலீட்டு நியமனம். சரிதானே. அப்ப இந்த விடயத்தை ஒன்றையும் அப்படி விளங்கி கொண்டு வாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரியே விளங்கி கொண்டீங்க என்றால் அதுதான் இப்ப இது நான் சொல்லேக்குள்ள சொல்ற மாதிரி என்றால் இது ஒரு வழிகாட்டல் என்று வைங்க. இப்ப நாங்கள் பார்க்காத விடயங்கள் இதை நீங்க இன்னொரு விடயங்களை தேடி படிக்கலாம். இப்படி படிங்க. படிச்சுட்டீங்கன்னா இலகுவா சித்தி அடையலாம். பரீட்சையில சித்தி அடைகிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அப்ப அடுத்து நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏனைய நியமனங்கள். இந்த அமைய நியமனம், பதிலீட்டு நியமனத்தை தவிர ஏனைய நியமனங்கள் தொடர்பாக இருக்கிற பொதுவான ஏற்பாடுகள்.
சரிதானே. இப்ப அமைய நியமனம் என்றால் அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. பதிலீட்டு நியமனத்துக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏனைய மிச்சம் எல்லாம் இதுல இருக்குத்தானே. நிரந்தர ஒப்பந்த, தற்காலிக, பதில் கடமை, கடமையை மேற்கொள்ளல், கடமையை கவனித்தல், எந்த வகையான நியமனமா இருந்தேன் சரிதானே. அது இருந்தேன். அதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டிருக்கவன். ஒரு பதவிக்கு ஒரு ஆளை நியமிக்கிறேன் அது ஒரு காடர் இருக்கத்தானே வேணும். அது ரெண்டுக்கும் மட்டும்தான் அந்த அப்ப ஒரு காடர் இருக்க வேணும், ஒரு ஆளணி இருக்க வேணும். ஆளணியில இருக்கிற ஒரு பதவிக்கு தான் இந்த நியமனத்தையும் செய்யலாம். அப்ப பதவி அணி என்றது காடர். பதவி அணி, ஆளணி கோப்பு, இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும். அப்ப அதுக்குட்பட்ட ஒரு பதவியா இருக்க வேணும். சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தை கொண்டிருக்க வேணும். சிவபிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். அப்ப சில பதவிகளுக்கு சிவபிரமாண குறிப்பு இருக்கும், சில பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, என்ன தொடர்பு என்றதை நாங்க பார்ப்போம் பிறகு. அப்ப அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் எந்த ஒரு பதவியா இருந்தா ஒன்றில் சிவபிரமாண குறிப்பு இருக்கும் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். இப்ப உங்களுடைய முகாமத்துவ உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு சிவபிரமாண குறிப்பு இருக்குது. அவருடைய உத்தியோகத்தில் இருந்தால் சிவபிரமாண குறிப்பு இருக்கு. இப்ப சில பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கலாம். அப்ப அப்படி ஒரு ஆட்சேர்ப்பு திட்டம் சிவபிரமாண குறிப்பு இருக்கிற ஒரு பதவிக்கு தான் நாங்கள் இந்த வகையான நியமனம் எல்லாத்தையும் செய்யலாம். சரிதானே. அமைய நியமனத்துக்கு நாங்கள் அது சிவபிரமாண குறிப்பு என்று சொல்லல. அது தேவைக்கேற்ற வகையில திரைசரியால நிதி இருக்க வேணும். இரண்டா எப்படி நியமிச்சாலும் அதுக்கு கொடுப்பனா கொடுக்குறா நிதி இருக்கத்தானே வேணும். நிதி இல்லாம நியமனத்தை செய்யலாது தானே. அப்ப அது ஒரு பொதுவான நியதி. பதில் கடமையும் கடமையை மேற்கொள்ளல், கடமையை கவனித்தல் தவிர இந்த மூன்றும் ஒரு ஆள் லீவ்ல நிக்கல அப்படியான சந்தர்ப்பத்துல செய்யறதானே. அந்த மூன்றையும் தவிர மற்ற சந்தர்ப்பத்தில எல்லாம் சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக பகிரங்க அறிவித்தல் மூலம் தான் செய்யப்படுவார். சரிதானே. இப்போ ஒரு பதவி வெற்றிடமா இருக்குது, ஒரு ஆள் பிரசவ வழியில நிக்கிறாரு, அதுக்காக பதில் கடமை நியமனமோ கடமையை மேற்கொள்றதோ அல்லது கடமையை கவனித்தலோ ஏதோ ஒன்று செய்யறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எங்களுக்கு விளம்பரம் கோரி எல்லாம் செய்யறது இல்லை தானே. அது ஒரு இடைக்கால ஏற்பாடு. ஆனால் மற்றும்படி இணைய நியமனங்கள் பகிரங்க விளம்பரத்தின் மூலம்தான் எங்களுக்கு செய்யப்பட முடியும். தானே. ஏற்கனவே அமைய நியமனம் 18 நியமனத்துக்கு பகிரங்க அது ஒரு தற்காலிக. அது மாதிரி பதிற்கடமை நியமனம், கடமையை மேற்கொள்ளுதல், கடமையை கவனித்தல் என்றதுக்கெல்லாம் சரிதானே. கடமையை மேற்கொள்ளுதல், கடமையை கவனித்தல்ன்றதுக்கெல்லாம் எங்களுக்கு பகிரங்க விளம்பரம் தேவையில்லை. மற்ற எல்லாத்துக்கும் பகிரங்க விளம்பரத்தின் மூலம், அதாவது ஆட்சேர்ப்பு திட்டத்துல அல்லது சிவபிரமாண குறிப்புல எப்படி சொல்லி இருக்கோ அதன்படி பகிரங்க விளம்பரத்தின் மூலம் தான் நாங்கள் நியமனம் செய்ய முடியும் என்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. சரி. அப்ப இது எல்லாமே என்னடா இந்த அரசு சேவை ஆணைக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விடயமும் செறிவானது, முக்கியமானது. அதுல இருந்து வினாக்கள் உருவாக்கலாம். முக்கியமானதுடைய இதுல இருந்தா கூடுதலான வினாக்கள் எடுக்கப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அதை கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே. அப்ப பகிரங்க விளம்பரம் செய்யாம நியமிக்கக்கூடிய 5 வகையான நியமனங்கள் இருக்குது. சரிதானே. ஒன்று அமைய நியமனம், 18 நியமனம், அடுத்தது இஞ்சால கடமையை மேற்கொள்ளுதல், பதில் கடமை, கடமையை கவனித்தல். சரிதானே. அட்டெண்டிங் டியூட்டி, ஆக்டிங் டியூட்டி, கவர் அப் டியூட்டி. பொதுவாக ஒரு நியமனத்தை செய்யறதுக்கு இந்த விடயங்கள் இருக்கணும். சரிதானே. அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டிருக்க வேணும். அதனை பார்த்து நாங்கள் நிதி ஏற்பாடு இருக்க வேணும். சரிதானே. இந்த ஒப்பந்த நியமனம் என்ன மாதிரி சொல்லலாம்? ஒப்பந்த நியமனம்ன்றது ஒப்பந்தத்தின் அடிப்படையில செய்யப்படுறது. அப்ப அங்க அவர்களுக்குரிய நடைமுறைகள் எல்லாமே ஒப்பந்தத்திலான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே அரச சேவையில இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர், அப்ப அவர் ஓய்வு பெற்று போயிட்டாரு, இப்ப ஒரு வழியா அவரை மேல் நியமனம் செய்யறால் ஒப்பந்த அடிப்படையில். அப்ப அவர்களுடைய பதவிக்குரிய காலம், அவர்களுக்கு வழங்கப்படுற சம்பளம், அவர்களுக்கு வழங்கப்படுற சலுகைகளோ அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுற நலன்களோ கடப்பாடுகளோ எல்லாமே ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திருக்கிறதன் அடிப்படையில நியமனம் செய்யப்படுறது. அதுதான் ஒப்பந்த நியமனம். அப்ப அதுக்கு சரியான உதாரணம் என்றால் மீள் நியமனம் என்றது. அதாவது ஏற்கனவே அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை மீள நியமிக்கிறேன்னு சொல்லிச்சனால் அவர் எவ்வளவு காலத்துக்கு நியமிக்கப்படுறார் என்றெல்லாம் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான நியமனம் வழங்குற அவரோட செய்து கொள்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில. சரிதான். அது வேற இந்த வரையறைக்கும் இல்லை. அதுதான் ஒப்பந்த நியமனம் என்று சொல்லப்படுறது. அப்ப அந்த ஒப்பந்தத்துல அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
பொதுவாக அப்படி சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப விசேடமா சில நேரம் ஒரு தொழில் ஒரு பெரிய வேலை திட்டம் ஒன்று நடக்குது. அப்ப அந்த நேரத்துல ஒரு தகமை வாய்ந்த சில நேரம் பொறியியலாளர்களை நாங்கள் ஆட்சேர்க்க வேண்டி இருக்கும் என்று வைப்போமே. அப்ப பொறியியலாளர்களை ஆட்சேர்க்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது சாதாரணமா அவர்கள் நிரந்தரம் அப்படி ஒரு காடர் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா அந்த ப்ரொஜெக்டுக்கு தான் எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று நடக்குது. அப்ப அதை மேற்பார்வை செய்யறதுக்காக மாவட்ட செயலத்துக்கு ஒரு பொறியியலாளர் எடுக்க வேண்டியிருக்கு, அல்லது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் எடுக்க வேண்டியிருக்குது. அப்ப அது அவர்களோட செய்து கொள்ளும். இப்ப அவைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறன்றது இப்ப நாங்கள் எங்களுக்கு அரசு சேவையில் இருக்கிற சம்பளத்தையும் என்ன அவர்களோட ஒரு ஒப்பந்தம் அவர்கள் அதுக்கு சம்மதிக்க வேணுமே. நியமன கடிதம் என்றால் நாங்கள் நியமன கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை பொறுப்பேற்கிறோம்னு சொல்லி அது வேறுபட்ட ஒன்று. அப்ப ஒப்பந்தம் என்றது அவர்களோட தீர்மானிச்சு கொள்றது. அப்ப நாளைக்கு அவர்களோட எந்த விதமான பிணக்கம் இல்லாம அப்ப ஒப்பந்தத்தை செய்து கொள்றது. அதுதான் அவர்களுக்கு வழங்குற சம்பளம், கொடுப்பனவுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒப்பந்த அடிப்படையில இப்படியானவர்களை நியமிக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கு அது சற்று மாறானது. அப்ப ஒரு பொறியியலாளரை நாங்கள் இன்றைக்கு சந்த நிலவரத்தின்படி ஒரு மீள அமர்த்த வேணும் என்றால் சில நேரம் தொகைகள் இப்ப நிரந்தரமா ஓய்வூதியோருடைய பதவியில இருக்கிற ஒரு பொறியியலாளருக்கு கொடுக்குற ஆரம்ப சம்பளத்தை கொடுத்தா வெளியில இருந்து ஒரு பொறியியலாளர் வருவார் இல்லத்தானே. எனவே அவருடைய சம்பளம் தீர்மானிக்கப்பட்டு அது உரிய அனுமதிகளோட ஒப்பந்த அடிப்படையில தான் அவரை நியமிக்கலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு இவ்வளவு சம்பளம் தாரம்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஏற்கனவே ஒரு ஏற்பாடுகள் இருக்காது. அப்ப அந்த விசேடத்துக்காக தான் ஒப்பந்தம்னு சொல்றது. அப்ப அவருக்கு அந்த காலத்துல லீவ் இருக்கா இல்லையா, சம்பளம் எவ்வளவு வழங்கப்படும், என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன கொடுப்பனவுகள் அரசாங்கத்தால வழங்கப்படும் என்றது எல்லாமே அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தாவண விதி கோவை எல்லாம் அவர்களுக்கு பொருந்தாது தானே. அப்ப அதாலதான் அந்த ஒப்பந்த நியமனம் சொல்லப்படுறது. அந்த ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்றது 2 பேரும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யப்படுற நியமனம். சேவையில இருந்து ஓய்வு பெற்ற ஆக்களும் அதே மாதிரி தான். அப்ப அடுத்தது உண்மையான வெற்றிடம் இருக்க வேணும். உண்மையான வெற்றிடம் என்று சொல்றோம் என்று சொன்னால் இப்ப ஆளணி இருக்க வேணும். ஆளணியில உண்மையான வெற்றிடம். ஆளணியில வெற்றிடம் என்றால் என்ன? ஒரு ஆள் இல்லாம போனால், ஒரு முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒரு ஆள் ஓய்வுல போயிட்டு இருந்தால் அது வெற்றிடம் என்று சொல்லுவோம். ஆனால் ஓய்வுல போனால் அது உண்மையான வெற்றிடம். ஆனால் சில நேரங்கள்ல எங்களுக்கு வெற்றிடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பிரசவ ஓய்வுல நின்றால் அல்லது 2 வருஷம் வெளிநாட்டு கற்கைக்காக அவர் போனார் என்றால் அது வெற்றிடம் தான் உண்மையா. ஆனால் உண்மையான வெற்றிடம் இல்லை. அங்க பதவியில ஒரு ஆள் இருக்கிறார், ஓய்வுக்கு முந்தின லீவுல நிக்கல, எல்லாம் உண்மையான வெற்றிடம் இல்லை. அப்ப உண்மையான வெற்றிடம் இருந்தா தான் நியமனம் செய்யலாம். உண்மையான வெற்றிடம் இல்லாம செய்யக்கூடிய நியமனங்கள் என்றால் பதற்கடமை நியமனம், கடமையை கவனித்தல் அப்படியானதுதான் செய்யலாம். சரிதானே. மற்றபடி முன்னுக்கு அது 2ம் தனியா பார்த்துட்டோம். இது மற்ற நியமனங்களை பற்றி தானே இப்ப கதைச்சு கொண்டு போறோம். அமையமும் பதிலீடும் முடிஞ்சது, முழுக்க பார்த்துட்டோம். சரிதானே. மற்ற நியமனங்கள்ல இந்த பதிற்கடமை நியமனம், கடமையை மேற்கொள்ளுதல் அல்லது கடமையை கவனித்தல் இதுதான் செய்யலாமே தவிர உண்மையான வெற்றிடம் இல்லாமல் மற்றும்படி வேறு எந்த வகையான நியமனம் செய்யறாலும் உண்மையான வெற்றிடம் இருக்க வேணும். சரிதானே. அதான் இதுல சொல்லப்படுது. அடுத்தது சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக செய்யப்பட வேணும். சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துல ஒரு ஆட்சேர்த்தல் எப்படி செய்யப்பட வேணும் என்று சொல்லியிருக்கோ அந்த அடிப்படையில செய்யப்பட வேணும். அமைய நியமனம், பதிலீட்டு நியமனம்ன்றதுக்கு அது பொருந்தாது. சேவை ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக செய்ய தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்குது அமைய பதிலீட்டு நியமனம். ஆனால் சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துல கொண்ட தகமைகளை கொண்டிருக்க வேணும். 2ம் வேற வேற பொருள். அந்த தகமைகளை கொண்டிருக்க வேணும் என்று சொல்லி இருக்கிறது வேற. ஆனால் அப்படியான ஒரு பதவிக்கு எப்படி ஆளை சேர்க்கலாம் என்று சொல்லி இருக்கிற முறைமை வேற. அவ பொதுவாக ஒரு நியமனத்தை செய்யல நியமன அதிகாரி தன்னை திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்லது நியமனம் ஒன்றை செய்யறதுக்கு முதல் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லணும். அப்ப ஒரு ஆளணி இருக்க வேணும் இப்படித்தானே. இப்ப பொதுவாகத்தான் யோசிக்கணும். அதுக்குள்ள நாங்கள் பகுத்து போகாம அங்கே ஒரு பதவி அணிக்கு இருந்தா தானே செய்யலாம். ஒரு ஆளணி இருக்க வேணும், நிதி ஏற்பாடு இருக்க வேணும், எடுத்தா சம்பளம் கொடுக்கணும், உண்மையான வெற்றிடம் இருக்கணும். சரிதானே. அவர் லீவ்ல நிக்கிறது அப்படியானதுக்கு செய்யலாது. ஆனால் எது அப்படியான சந்தர்ப்பத்தை செய்யலாம்ன்றதை விளங்கி கொண்டு வாங்க தன் அதுக்குள்ள பேக்கெட்டுக்குள்ள போட்டு. சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமையாதான். அதுல போட்டி பரீட்சை அந்த முறையில தான் அதுக்கு ஆக்களை நியமனம் செய்யணும். நீங்க ஒரு முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒரு ஆளை நியமனம் செய்யறால் எப்படி என்று யோசிச்சு இதுக்கு பதில் அனுப்பிங்கன்னு எழுதினீங்கன்னு சரி. சரிதானே. அதுக்கு பிறகு நாங்கள் தனி அமையத்தை அதுக்கு யோசிச்சு கொண்டிருக்காங்க. பொதுவா ஒரு அரசு சேவைக்கு ஒரு ஆள் நியமிக்கிறேன்டால் என்னென்ன நிபந்தனை இருக்கணும் என்ன யோசிங்கன்னா தான் இந்த கேள்விக்கு. அப்ப ஒரு நியமனம் ஒன்றை செய்வதற்கு முன்னர் நியமன அதிகாரி திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்றால் அப்ப முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒரு ஆளை நியமிக்க போறார். அப்ப அதுக்கு முதல் இந்த சேவையில் பணிப்பாளர் நியாயம் என்னத்தை திருப்திப்பட்டுக் கொள்ள வேணும் என்றால் ஒன்று அது அங்கீகரிக்கப்பட்ட ஆளணிக்குள்ள இருக்கும். அதை தாண்டி நியமனம் செய்யல தானே. நிதி ஏற்பாடு இருக்க வேணும். இப்ப நியமிச்சால் கொடுக்கறதுக்கு
நிதி ஏற்பாடு இல்லை என்றால் நியமிக்க இயலாது என்ற ஏற்பாடு செய்து போட்டு தான் நியமிக்க வேணும். அப்ப பொதுவாக நிதி ஏற்பாடு செய்யப்படுறது ஆளுநர் எண்ணிக்கைக்கு தான். அப்ப அதாலதான் அவர்கள் இடையில நியமனம் செய்யக்கூடியதா இருக்குது. உண்மையான வெற்றிடம் இருக்கணும். அப்போ ஒரு ஆள் லீவில் எண்ணிக்கைக்குள்ள ஒரு வெற்றிடம் வந்துட்டு முகமது உத்தியோகத்தர் ஒரு ஆள் எடுக்கலாது தானே. அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா ஈஸியா ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அதுக்குள்ள கொண்டு வந்து அப்புறம் அமையத்தை பதில் கடமையை குழப்பாங்க. பொதுவா ஒரு அரசு சேவைக்கு ஒரு ஆளை நியமிக்கிறனால என்ன செய்ய வேணும் என்றால் அதுக்குரிய பதில்கள் நினைவில் இருக்கிறது ஈஸி. அதே நேரம் சிவபிரமாண குறிப்பு ஆட்சியர் திட்டத்துக்கு அமையத்தான் செய்யப்படணும். ஒரு முகமது உத்தியோகத்தர் என்றால் என்னென்ன போட்டி பரீட்சை வச்சு எப்படி எடுக்க வேணும் என்று இருக்குத்தானே. அதன்படிதான் எடுக்க வேணும். சும்மா ஒரு ஆளை கொண்டு வந்து வெற்றிடம் இருக்குன்னு இடத்துல தானே. அப்ப அதுக்கு அமையா செய்யப்பட வேணும். நியமனம் செய்யறதுக்கு தனக்கு அதிகாரம் இருக்குன்னு உறுதிப்படுத்திக்கணும். அந்த அதிகாரம் இல்லாம நியமனத்தை செய்துட்டு கிடைச்சல் தானே. அப்ப தனக்கு அதிகாரம் இருக்குன்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்ப இவ்வளவு விடயங்களும் ஒரு நியமனத்தை செய்யறதுக்கு முன்னால் நியமன அதிகாரி திருப்திப்பட்டு கொள்ள வேண்டிய விடயங்கள். அப்ப இதெல்லாம் சரியண்டா தான் ஒரு நியமனத்தை அவர் செய்யலாம். சரிதானே. அப்ப 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இலகுவா ஞாபகத்துல வச்சிருக்கலாம். உதாரணத்தோட ஞாபகத்துல வச்சிருக்க ஒரு மேனேஜர் ஒரு முகமது இப்ப அடிக்கடி கால் பண்ணி நியமனம் செய்யப்படுதானே. அப்படி நியமிக்க முதல் இப்ப இந்த சுப்ரா கால் பண்ணியிருக்கால் சுப்ராக்கு அவர் நியமனம் செய்யறதுக்காக கால் பண்ணியிருக்காருன்னா என்னென்ன இருக்கணும். அப்படி சுப்ராக்கு இத்தனை பேரை நியமிக்கலாம் பதவி அணி இருக்கத்தானே. நியமிச்சால் அதுக்கு நிதி ஏற்பாடு இருக்க வேணும். உண்மையான வெற்றிடம் இருக்கணும். உண்மையான வெற்றிடத்துக்கு தானே நியமனம் செய்யறது. சிவபிரமாண குறிப்பு ஆட்சியர் திட்டத்துல எப்படி செய்ய வேணும் அதுக்குத்தானே நீங்க பரீட்சை படிக்கிறீங்க. அப்படித்தானே கோல் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு அமையத்தான் செய்ய வேணும். அதே நேரம் நிரந்தர நியமன அதிகாரம் தனக்கு இருக்கின்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 விடயங்கள் இங்கே இருக்குது. சரியா. முதல் 5 விடயம் ஞாபகம் வச்சிருங்க. அதை பிறகு கேள்வி வந்தால் அப்படித்தான் வரும். நியமன அதிகாரி என்னென்ன விடயங்கள்ல திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டிய விடயங்கள் 4 தருது. அடுத்தது நியமன திகதி. நியமன திகதி என்றது எங்களுக்கு சாதாரணமா நான் சொல்லுவேன். நியமன திகதி என்றதுக்கு என்ன வேற விளக்கணம் சொல்லப்படுது என்றால் நியமன கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிற திகதி. அப்ப நியமன கடிதத்துல நீங்க இத்தனையாம் தேதியிலிருந்து நியமிக்கப்படுகிறீர்கள் என்ற ஒரு திகதி குறிப்பிட்டிருக்கு தானே. அப்ப நியமன கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிற திகதி அல்லது கடமையை பொறுப்பேற்ற திகதி. அப்ப வார மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நியமிக்கப்படுகிறார். அவர் 5ஆம் தேதி தான் போய் கடமையை பொறுப்பேற்றால் அந்த பிந்தின திகதி தான் கடமையை நியமன திகதி என்று கொள்ளப்படும். அப்ப நியமன கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற திகதி அல்லது கடமையை பொறுப்பேற்ற திகதி இந்த 2ல பிந்தினது. அவர் முன்னுக்கே போய் கடமையை பொறுப்பேற்றார் என்றால் ஒரு கதைக்கு நியமன கடிதத்துல 10ஆம் மாதம் 1ஆம் தேதி அவர் 9ஆம் மாதம் 25ஆம் தேதியே கடமையை பொறுப்பேற்றார் என்று சொல்லி அது நியமன தேதியா நாங்கள் எடுக்கலாது. 10ஆம் மாதம் 1ஆம் தேதி பிந்தின தேதி. 10ஆம் மாதம் 1ஆம் தேதி நியமனம் செய்யப்படுற நியமன கடிதத்தில் இருந்தாலும் அவர் 10ஆம் மாதம் 5ஆம் தேதி தான் போய் கடமையை பொறுப்பேற்றிருக்காரு. அவற்றை நியமன தேதி என்றது 10ஆம் மாதம் 5ஆம் தேதி அதான் சொல்லப்படுது. அப்ப நியமன கடிதத்துல குறிப்பிட்ட திகதி அல்லது கடமையை பொறுப்பேற்ற திகதி இந்த 2ல பிந்தினது எதுவோ அது. சரிதானே. இப்ப சில நேரம் நீங்க யோசிப்பீங்க என்றால் சரி பிந்தி போய் பொறுப்பெடுக்கிறதுக்கு காரணம் இருக்குது. 10ஆம் மாதம் 1ஆம் தேதி என்றால் அதுக்கு முன்னுக்கு திணைக்கள தலைவர் கடமையை பொறுப்பேற்க விடுவாருன்னு சொல்லி இதெல்லாம் ஆராய்ச்சி தேவையில்லை. தச்சலமா பொறுப்பேற்றால் சரி தவறுதலா விட்டுட்டா அல்லது முக்கியமாக அது என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கின்றால் ஏற்கனவே சேவையில் இருக்கு. இப்ப நீங்க சேவையில தானே இருக்கிறீங்க. SLASக்கு படிக்கிறீங்க, இதுக்கு படிக்கிறீங்க, சுப்ராக்கு படிக்கிறீங்க. சுப்ராக்கு உங்களுக்கு நியமனம் வரப்போகுது, எக்ஸாம் டேட்ல வரப்போகுது. ஆனா ரிசல்ட்ஸ் வரப்போகுது எப்பயோ, அப்பாயின்மெண்ட் வரப்போகுது எப்பயோ. அப்ப உண்மையா நீங்க கடமையில இருந்த காரணத்தால முன் தேதி 1ல தானே கடமையை பொறுப்பேற்கிறேன் கடிதம் அடிக்கிறீங்க. அப்ப அதுக்கு முன்னுக்கே நீங்க ஆக்டிங் நிர்வாக உத்தியோகத்தரா இருந்தா அதுக்கு முன்னுக்கே நான் கடமையை பொறுப்பேற்றேன் கடிதம் அடிச்சதுக்காக அது செல்லுபடியா. சரிதானே. அதுதான் அது சொல்லப்படுது. அப்ப 2ல எது பிந்தி இருக்கோ அதுதான் நியமன திகதி. அப்ப நியமன திகதி என்றால் என்ன என்றதை முடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஆனாலும் இந்த நியமன திகதியில் இதுல சொல்ல நிபந்தனையில சில சந்தர்ப்பங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நியமனம் செயல்வலுவுக்கு வார சந்தர்ப்பத்தை திகதிய இதுதானே நியமன திகதி என்று சொல்லி இருக்கு. இந்த 2ல எது பிந்தினதோ அது. ஆனால் அதை விட வேறொரு திகதியை நியமன திகதியா தீர்மானிக்க முடியும். அதுக்கான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இருக்குது. ஆணைக்குழுவுக்கு எதுக்கும் அதிகாரம் இருக்குத்தானே. ஆனால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் ஆகிய சந்தர்ப்பங்கள்ல செயல்வலுவுக்கு ஒரு 3 சந்தர்ப்பம் சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு 10ஆம் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் 12ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் கடமையை பொறுப்பேற்கிறார். ஆனால் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்கிறார், இந்த காரணத்தால என்னால பொறுப்பேற்கலாம் போயிட்டு எனக்கு அந்த தேதியில இருந்தே தாங்கன்னு சொல்லி. அப்ப ஆணைக்குழு சில நேரம் 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில இருந்தே கொடுக்கலாம். உண்மையா பிந்தின தேதி 12ஆம் மாதம் 15ஆம் தேதி. அப்ப ஆணைக்குழு பேருந்து செயல்வலுக்கு வரும் என்று தீர்மானிக்கலாம். அதுக்குரிய சந்தர்ப்பம் தான்.
அப்ப 3 சந்தர்ப்பம் தந்திருந்தால் அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். சரிதானே? இப்ப மற்ற அத்தியாயங்கள்ல பார்த்ததை விட இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுன்ற நடைமுறை விதிகள்ன்றது ஒவ்வொரு ஸ்லைட்லையும் நீங்க கவனம் செலுத்தணும். அப்ப இதுல 3 சந்தர்ப்பங்கள் தந்திருக்குது. எப்ப ஒருவருடைய நியமன தேதி, இதுதான் பொதுவாக 2ல எது பிந்தியதோ அதான் நியமன தேதி. ஆனால் அதுக்கு மாற்றாக அவருடைய நியமன தேதி தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அவருக்கு நியமன கடிதம் கிடைக்கல, அவர் வேறு கடமைக்காக தற்காலிகமா விடுவிக்கப்பட்டிருந்தார். அப்ப தற்காலிகமா விடுவிக்கப்பட்டு அவர் இருக்கிறார். விடுவித்தல்ன்றது நாங்க பார்ப்போம், அரச சேவையிலேருந்து வெளியிலேயோ அங்கேயோ அவர் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப இவருக்கு இந்த நியமனம் அந்த டேட்ல வந்துட்டுது. ஆனால் அவர் இனி அங்கிருந்து விடுவிப்ப முடிவுறுத்தியோ அல்லது அதை முடிச்சுக்கொண்டு தானே பெற வேணும். ஆனால் அரசின் அனுமதியோட அவர் விடுவிப்பில் இருக்கிறார். அப்ப அதால உரிய தேதியில அவர் கடமையை பொறுப்பேற்கலாமே இருக்கு, அல்லது பொறுப்பேற்கிறதுல தாமதம் ஏற்படுது. அங்கத்தைய விடுவிப்ப முடிச்சு தானே அவர் வேற ஒன்று திடீரென்று இந்த டேட்டுக்கு பொறுப்பேற்கலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அப்ப அது அரசாங்கத்தின் அனுமதியோட, நியமன அதிகாரியின் அனுமதியோட அவர் தற்காலிகமா வேறு கடமைக்காக விடுவிக்கப்பட்டிருந்தால். 2வது சந்தர்ப்பம் கடமையின் நிமித்தம் வெளிநாட்டில் இருந்தார். அப்ப கடமைக்காக வெளிநாட்டுல போயிருக்கிறார். வெளிநாட்டுல போயிருக்கல, அவருக்கு இங்க எப்பயுமே வருது. அப்ப இங்க இருக்கிறார்கள் எல்லாம் அந்த தேதியில கடமையை பொறுப்பேற்றோம். இவர் வெளிநாட்டுல இருந்து முடிஞ்சு வந்து கடமையை பொறுப்பேற்றார் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விதி செயற்படுமா இருந்தால் அவருக்கு பாதிப்பு. அவர் எல்லாரையும் விட சிவமுப்பு குறைஞ்சவராக தான் இருப்பார். ஆனா உண்மையா அவர் கடமையின் பொருட்டு வெளிநாட்டுல இருந்தவர். அப்படியே டக்குன்னு கடமையை பொறுப்பேற்கிறார், அரச கடமையின் பொருட்டு. எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழு அவருக்கு நியமன தேதியிலிருந்து நியமனத்தை கொடுக்கறதுக்கு தீர்மானிக்கலாம். 3வது, தனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஏதேனும் ஒரு காரணத்தால் அவரை பொறுப்பேற்கிறதுல தடை ஏற்பட்டார். அப்ப இந்த 3 சந்தர்ப்பத்துல தான் அவர் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆணைக்குழு செயல்களுக்கு வர்ற திகதி எது என்று தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது புதிய நடைமுறை விதிகள், புதுசா உருவாக்கப்பட்ட விடயம். இது முதல் பழைய நடைமுறை விதிகள்ல இருக்கு இல்ல. அப்ப அதுல கொஞ்சம் முழுக்க இந்த நடைமுறை விதிகள்ல கவனம் செலுத்தணும். அது புதிய ஏற்பாடுகள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்த வேணும். சரிதானே? அது அண்மையில நடைமுறைக்கு வந்த ஒரு விடயம் என்ற விடயம். அப்ப இந்த 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விடயங்கள்ல தான் 3 விடயங்கள் இருக்குமா இருந்தால் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிச்சு ஆணைக்குழு செயல்களுக்கு வர்ற திகதியை தீர்மானிக்கும். அப்ப இந்த 3 விடயங்களை ஞாபகம் வச்சிருங்க. 3 வீசி. ஒன்று கடமைக்கு தற்காலிகமா வேறு கடமைக்காக விடுவிக்கப்பட்டிருந்தால், அல்லது கடமை நிமித்தம் வெளிநாட்டில் இருந்தால், அல்லது தனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணத்தால அவர் கடமையை பொறுப்பேற்கிறதுல தடை ஏற்பட்டார். சரிதானே? கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணம் என்றைக்குல சில நேரம் அவர் ஏதாவது ஒரு காரணத்தால சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு இருக்கிறார், விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு நியமனம் கிடைக்குது. ஆனால் அவர் குற்றவாளியா அதே போல, ஆனால் பிறகு எதுவும் இல்லைன்னு அப்ப அவர் நினைச்சாலும் கடமையை பொறுப்பேற்கலாது. அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்ல எந்த தவறும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒழுக்காட்டு நடவடிக்கை இல்லை. அவருக்கு அந்த நியமனம் கொடுக்கக்கூடியதா இருக்கு, ஒரு பதவி ஏறுன்னு வைங்களேன். அப்ப அவர் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்கலாம் தானே. அது அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அவரை விசாரணைக்காக தடுத்து வச்சிருந்தது அவர் ஒன்றுமே செய்யலாது, அந்த கடமையை பொறுப்பேற்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரிதானே? அப்ப அப்படி பார்க்கலாம். அப்ப 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆணைக்குழு இதுக்கு மாற்றா தீர்மானம் எடுக்கலாம். இப்ப தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு தான் இருக்குது. மற்றபடி நியமன தேதி அதுதான். மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது திறமை அடிப்படையில ஆட்சேர்ப்பின் போது நடைமுறை விதிகளுக்கு அமைய செயல்களுக்கு வர்ற திகதி ஆணைக்குழுவால தீர்மானிக்கப்படும். அதான் நடக்குது. இப்ப பரீட்சை நடைபெற திகதி இலங்கை இந்த சுப்ராக்கான நியமன திகதியா கொள்ளப்படுது. அவையில் ஏற்கனவே அது சார்ந்த கடமையில ஈடுபடுறபடியா. ஆனா SLAS பாஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கும் பரீட்சை நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இப்ப நியமன தேதியோ அது இதே விதிக்கு தான் உட்படும். ஏனென்றால் நீங்க அவ்வாறான ஒரு கடமையில கடமையாற்றல. சரிதானே? அப்ப அது ஆணைக்குழுவால தீர்மானிக்கப்படும். மட்டுப்படுத்தப்பட்ட பரீட்சை என்றால் சில பதவிகளுக்கு பரீட்சை நடந்த தினத்திலேயே அவர்கள் கடமையை தகுதியை பெற்றுட்டார்கள் என்ற அந்த தினத்திலேயே கொடுக்கலாம். சில பதவிகளுக்கு அப்படி கொடுபடாது. உங்களுடைய 2 பரீட்சையும் அதுக்கு உதாரணம். சுப்ரா பரீட்சையில பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப எக்ஸாம் எழுதின தேதியிலிருந்து உங்களுக்கு நியமனம் கிடைக்கும். அப்ப அதுல இருந்து நீங்க நியமிக்கப்பட்ட. ஆனா SLASக்கு அப்படி செய்யலாம் என்றால் அது அதே போன்ற ஒரு பதவியில இல்லை. இப்ப நீங்க இருக்கிற அதே போன்ற ஒரு பதவியில, அதனுடைய அது பிரச்சனை இல்லை. ஆனா SLASக்கு நாங்கள் இதை சொல்லல, அதே போன்ற ஒரு பதவியில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப அப்படி நியமனம் கிடைக்காது. அப்ப அது ஆணைக்குழுவால தீர்மானம் எடுக்கப்படும். சரிதானே? அதுக்கமே அது நடைபெறும். இது மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திறமை அடிப்படையில. அப்ப 3 வகையில ஆட்சேர்ப்புகள் இருக்குது, ஞாபகத்துல வச்சிருங்க. அரசு சேவையில ஒன்று திறந்த அடிப்படை, அடுத்தது மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படை, அடுத்தது திறமை அடிப்படை.
அடுத்தது சம்பளமற்ற அல்லது சுயேட்சை அடிப்படையில தொண்டு அடிப்படையில ஒரு நியமனத்தை செய்யற தொடர்பான ஏற்பாடுகள். எழுத்து மூலமான சட்டத்துல ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா தவிர சட்டம் ஒன்றுல சுயேட்சை அடிப்படையில யாரையும் கொண்டு ஏதாவது வேலை செய்விக்கலாம்னு இருந்தாலே கூடிய சரிதானே, சம்பளம் இல்லாம தொண்டு அடிப்படையில யாரையும் வேலை செய்விக்கணும் சட்ட ஏற்பாடு ஒன்று இருந்தாலே தவிர மற்றும்படி சம்பளமற்ற அடிப்படையில அல்லது சுயேட்சை அடிப்படையில அல்லது தொண்டு அடிப்படையில அரசு சேவையில் உள்ள பதவிக்கு இவரையுமே நியமிக்கிறதோ அல்லது அந்த பதவியின் பேரில் அந்த பதவிக்கு அமர்த்தப்படுறதோ இயலாது. சரிதானே, தொண்டு அடிப்படையில 7வது அத்தியாயத்திலையும் இருக்குது. சரிதானே, சம்பளம் கொடுக்காமல் நாங்கள் எந்த ஒரு சேவையையும் ஒருவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக் கூடாது. அதான் இங்கேயும் வலியுறுத்தப்படுது. அப்ப அது ஒரு சட்டத்துல ஏற்பாடு இருந்தால் சரியே தவிர மற்றும்படி வேறு எந்த பதவியிலையும் ஒருவரை சம்பளம் இல்லாம ஒரு சுயேட்சை அடிப்படையிலையோ தொண்டு அடிப்படையிலையோ நியமிக்க முடியாது. அடுத்தது நியமனங்களை முத்தேதிடுறது. அப்ப நியமனங்களை முத்தேதியிடுதல் முத்திகதியிடுதல் என்றது ஒரு இப்ப உண்மையா நியமனம்ன்றது எதிர்காலத்துக்கு தானே செய்யப்பட வேணும். இப்ப நியமன கடிதம் வந்தால் 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செயல்களுக்கு வருமானு தான் கொடுக்க வேணும். நாங்கள் இப்ப 9ஆம் மாதம் நியமன கடிதத்தை கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நியமிக்கப்படுகிறீர்கள் என்று கொடுக்கிறதான் முத்தேதி. சரிதானே, அப்ப பொதுவாக அப்படி முத்தேதி இடையிலாது. ஆனால் முத்தேதியிடுற தொடர்பான ஏற்பாடுகள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆணைக்குழு தவிர வரும் முத்தேதி இடையிலாது. என்னால் என்ன, கையளிப்பு அதிகாரத்தை பெற்ற நியமன அதிகாரிகள் முத்தேதிடுறதுக்கான அதிகாரம் அவைக்கு இல்லை. ஆணைக்குழு அனுமதியை தான் பெற்றுக்கொள்ளணும். முத்தேதி இட முடியாதுன்னு சொல்லல. ஏனண்டா இப்ப உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப சுப்ராக்களுக்கு முத்தேதி தான் இடப்படுது. உங்களுக்கு நியமன கடிதம் எப்பயோ வரப்போகுது, ஆனா முத்தேதி இட்டு தானே வரப்போகுது. நியமன கடிதம் அடிச்சது எப்பயோ, ஆனா முத்தேதிடுறது அதுவும் வருஷ கணக்கு இருக்கு சில நேரம். சரிதானே, அப்போ ஆணைக்குழு தவிர வேற யாரும் முத்தேதி இடையிலாது. அப்ப முத்தேதிடுறதுக்கான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு தான் இருக்குது. ஒரு வினாவா வரலாம். அப்படி முத்தேதி இடப்பட வேணும் என்றால் நியமன அதிகாரியால விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேணும் இந்த பதவிக்கு. அந்த நியமன அதிகாரி தான் நியமனத்தை செய்ய போற. அப்ப இந்த நியமனத்தை முத்தேதி இட்டு கொடுக்கணும் என்றால் அதுக்குரிய விண்ணப்பத்தை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது நியமன அதிகாரி. அப்ப அப்படி முத்தேதி இட வேணும்னு சொல்லி சொன்னால் பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேணும். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் பூர்த்தி செய்யப்பட்டால் தான் முத்தேதி இடறதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒன்று, எப்ப முத்தேதி இட வேணும் என்று தீர்மானிக்கப்படுதோ கோரப்படுதோ, நான் சொல்லுவேன் இப்ப நியமனம் செய்யறது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவைகளுக்கு நியமனம் கொடுக்க சொல்லி நியமன அதிகாரி விண்ணப்பிக்கிறார். அப்ப விண்ணப்பிக்கிறாருன்னா ஒன்று, உத்தேசிக்கப்படும் திகதி முதல் பதவியில் நிரந்தர வெற்றிடம் இருந்திருக்க வேணும். சரிதானே, அவ இப்ப உங்களை உதாரணத்துக்கு இந்த சுப்ரா கிரேட் ஆக்களை நியமன அதிகாரி ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்கிறார் என்றால் இவையில எக்ஸாம் நடந்த டேட்ல இருந்து விண்ணப்பிக்க வேணும் என்றால் அந்த எக்ஸாம் நடந்த டேட்ல இருந்து உண்மையான வெற்றிடம் இருக்க வேணும். அது உங்களுக்கு இருக்கிறபடியே தான் நியமிக்கப்படுது. ஏனென்றால் வெற்றிடத்துக்கு தானே ஆக்களை கோரி எக்ஸாமே வைக்கிறோம். எனவே எப்ப முத்தேதி, அப்ப அதுக்கு முன்னுக்கு கோரையிலாது. ஏனென்றால் அதுக்கு முன்னுக்கு சில நேரம் இப்ப விண்ணப்பம் கோரப்படையில தானே வெற்றிடம் தீர்மானிக்கப்படுது. அப்ப அதுக்கு முன்னுக்கு போயிடாது. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வெற்றிடம் இல்லாம வேற ஆக்கள் இருந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் பென்ஷன்ல போய் வெற்றிடம் வந்திருக்கு. எனவே எப்ப முத்தேதி, அப்ப 1ஆம் மாதம் ஜனவரி 1 இந்த வருஷம் 2025 ஜனவரி 1 முத்தேதி இடறதுக்காக விண்ணப்பிக்கிறோம் என்றால் அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே வெற்றிடம் இருந்திருக்க வேணும். நிரந்தர வெற்றிடம், அதாவது உண்மையான வெற்றிடம். 2வது, உத்தேசிக்கப்படுற திகதியில ஏற்புடைய சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய தகமைகள் பூர்த்தி செய்திருக்க வேணும். சரிதானே, இப்ப நீங்க உங்களோட கதையை பாத்தீங்கன்றால், உங்களோட கதை நான் சுப்ராக்களோட கதையை தான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு முத்தேதியிடப்படுறது பரீட்சை திகதிக்கு. ஆனால் உண்மையா விண்ணப்பம் கோரைகளே சில நேரம் வெற்றிடம் இருக்குது. சரிதானே, ஆனா இந்த முறை வேற மாதிரி தான் கெசட்ல வந்திருக்குது வெற்றிடம் எத்தனை போல இல்ல, அது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி. சரியா, அப்ப சில நேரம் அப்ப எப்ப வெற்றிடம் என்று கேட்கப்படுதோ அந்த வெற்றிட திகதிக்கு முன்னுக்கு போகலாம். அடுத்தது, நியமனம் செய்யற திகதியில அவர் தகமையை பெற்றிருக்க வேணும். அப்ப சில நேரம் நீங்க பாருங்களேன், இப்ப 10ஆம் மாதம் தான் பரீட்சை நடக்க போகுது. ஆனால் 8ஆம் மாதமே கோல் பண்ணியாச்சு. ஆனா வெற்றிடம் சொல்ல இல்லை உங்களுக்கு. சரி, வெற்றிடம் சொல்லி வளமையா கோல் பண்ற மாதிரியே வெற்றிடம் இத்தனை இருக்குண்டா. அப்ப 8ஆம் மாதமே வெற்றிடம் இருக்குது. ஆனா 10ஆம் மாதம் தான் பரீட்சை நடக்குது. அப்ப 10ஆம் மாதத்துக்கு தான் முத்தேதியிடப்படுறதே தவிர ஒரு நாளும் 8ஆம் மாதத்துக்கு முத்தேதியிடப்படுறது இல்லை. சரிதானே, ஆனா புரோவின்சியல்ல சிலது அப்படி நடந்திருக்குது.
அது உண்மையிலேயே தவறானது. ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்க உங்களோட பரீட்சை பதவிக்கான தகமையை எப்ப பெற்றுக்கொள்றீங்க? பரீட்சையில பாஸ் பண்ணித்தானே. அப்ப அந்த பரீட்சை எழுதின பிறகு தானே அந்த தினம் தானே நீங்க தகமை பெற்ற தினமா இருக்கலாம். அப்ப அதுக்கு முதல் அந்த பரீட்சையில நீங்க சித்தி அடையில தானே, அதுக்கு முதல் தகமை இல்லை. அதான் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன் என்றால், உத்தேசிக்கப்படும் திகதியில ஏற்புடைய சிவபிரமாண குறிப்பு ஆட்சேபத்திற்கமைய தகமையில எல்லாத்தையும் பூர்த்தி செய்திருக்கும் என்றால் என்ன, இந்த பரீட்சையில தோற்றத்துக்கு என்னென்ன தகமை கேட்டதோ அது பூர்த்தி செய்திருக்க வேணும். அடுத்தது வந்து நீங்க இந்த பரீட்சையில சித்தி அடைகிறார்கள் திறன் ஒழுங்குல முன்னுக்கு வாராக்கள் தானே நியமிக்கப்படலாம். எனவே இந்த பரீட்சை எழுதின திகதியில தான் தகமையை பூர்த்தி செய்யும். அப்ப தகமையை பூர்த்தி செய்திருக்க வேணும். அதுக்கு முன்னுக்கு முத்தேதியிட பற்றி கேட்க இயலாது. அடுத்தது மூன்றாவது, நியமனமானது சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேணும். அதுல சொன்னதன்படி அப்ப இந்த 3 நிபந்தனைகளும் பூர்த்தியாவதன் காரணமாகத்தான் முகமது சேவை உத்தியோகத்தருடைய அதிசிறப்பு வகுப்புக்கு பரீட்சை திகதிக்கு முத்தேதியிடப்படுது. ஆனால் இந்த முறை சில நேரம் அதுல ஒரு சவால் இருக்கலாம். ஏனென்றால் எந்த நிபந்தனை பிரச்சனை வரும்? முதலாவது, உத்தேசிக்கப்படும் திகதியில பதவியில நிரந்தர வெற்றிடம் இருத்தல். அப்ப நீங்க பரீட்சை எழுதின திகதியில இருக்கிற வெற்றிடத்துக்கு தான் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டால் அந்த நிபந்தனை பூர்த்தியாகும். ஆனா சில நேரம் உங்களுக்கு பரீட்சை எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்து அது ஒரு மயக்கமா தான் உங்களோட கெசட்ல போட்டுருக்கணும். உதாரணத்துக்கு தான் சொல்றேன், உங்களை இதன்றதுக்காக இல்ல. சில நேரங்கள்ல உங்களுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்ச பிறகு பெறுபேறு வரைக்குள்ள ஆணைக்குழு தீர்மானிச்சனால் அந்த நேரம் இருக்கிற வீட்டுல, உதாரணத்துக்கு பெறுபேறு ஜனவரியில இருந்து வருதுன்னு வைங்களேன். அப்ப ஜனவரியில அந்த பெறுபேறு வந்தால் இது நடைமுறையில இது வரைக்கும் பிரியோகிக்கப்படையில. ஆனா இந்த முறை கெசட்ல அந்த மாற்றம் இருக்குது. நீங்க கவனிச்சீங்களா என்ன தெரியல, வெற்றிடம் செல்லுப்படையில்லை. என்ன சரிதானே நான் சொல்றது? அதாவது கவனிச்சீங்களா? அப்ப கெசட்ல இருக்கிறதன்படி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனவரி மாதம் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு வைப்போமே. ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஆணைக்குழு தீர்மானிக்குது, சரிதானே? சொல்லுங்க. அது ஆக்டிங் எல்லோ நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் இந்த பரீட்சை அது வேற. அது 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 இருந்திருக்கலாம். இல்ல நீங்க சொல்றீங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அது இருக்கிறதுக்கு ஆதாரம். இப்ப நான் இப்ப இதுல சொல்ல வரேன். அது சரி, நீங்க சொல்ற அது 10. ஆனால் அது ஆக்டிங்கே ஓகே இல்ல 10. ஆக்டிங் ஏன்றது ஏற்கனவே ஆக்டிங் இருக்கிறார்களையும் விட்டுத்தானே. ஏற்கனவே ஆக்டிங் இப்ப உண்மையா 25 வேக்கன் இருந்தால் அதுல 15 பேர் ஏற்கனவே ஆக்டிங்கா தெரிவு செய்யப்பட்டு ஆக்டிங்காவே இருக்கிறார்கள் இருக்கணும் வைங்களேன். அப்ப மிச்சம் 10 தானே ஆக்டிங்க்கு ஆள எடுக்க வேணும். அப்ப அது வேக்கன் எடுக்கல. அது நாங்கள் அப்ப ஆக்டிங்ல இருக்கிறதெல்லாம் வேக்கன் தானே. அப்ப என்ன நடக்கும் என்றால், இப்ப சும்மா உதாரணத்துக்கு நீங்க இதை விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். இப்ப ஜனவரியில உங்களோட பெறுபேறு வருதுன்னு வைங்களேன். அப்ப ஆணைக்குழு தீர்மானிக்குது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இருக்கிற வெற்றிடத்துக்கு இருக்கிற ஆக்களை முழுக்க நிரப்பி விடுவோம் என்று தீர்மானிச்சால் இந்த பிரச்சனை வரும். ஏனென்றால் பதவியில நிரந்தரமான வெற்றிடம் இருந்தது அந்த ஆணைக்குழு தீர்மானிக்கும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியில. அதுக்கு முன் தேதியிட முடியா போகும். அப்ப ஆணைக்குழு எப்ப தீர்மானிக்குது எந்த வெற்றிடத்தை நிரப்புறது, எத்தனை தேதியில எந்த வெற்றிடத்தை நிரப்புறது என்று தீர்மானிக்கிறத பொறுத்து தான் இந்த 3 நிபந்தனைகளின்படி உங்களோட நியமன திகதியை முடிவெடுக்க முடியும். சரிதானே? அதுதான் சொல்ல ஆணைக்குழு இந்த எக்ஸாம் நடக்கிற டேட்ல இருக்கிற வெற்றிடம் என்றால் பிரச்சனை முடியும். எக்ஸாம் டேட்ல வளமைய மாதிரியே தரலாமா நான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது வேற, நான் உதாரணத்துக்காக தான் அது சொன்னேன். அப்ப பாருங்க இந்த 3 நிபந்தனைகள். அப்ப 3 நிபந்தனைகளை விளங்கிட்டீங்கன்னா இதுல பாடமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப எங்களுக்கு முன்னுக்கே ஒரு நியமனத்தை கொடுக்கணும்டா. அப்ப 3 நிபந்தனை என்ன? அந்த தேதியிலேயே வெற்றிடம் இருக்கணும். வெற்றிடம் இல்லாத நேரத்துக்கு கொண்டு கொடுத்தா அந்த நேரத்துல 2 பேர் இருந்த மாதிரி இருக்கும். 2 பேருக்கு இந்த சம்பளம் கொடுக்கும். வெற்றிடம் இருக்கணும். அடுத்தது 2வது வந்து சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்காக அவர் பேதகமே பெற்றிருக்கணும். 3வது உரிய முறைப்படி ஆட்சேர்ப்பு செய்யறதா இருக்கவன். இந்த 3 இருந்தால் தான் முத்தேதிகிறதுக்கு விண்ணப்பிக்க முடியும். முத்தேதிகிறது சம்பந்தமா தீர்மானிக்கிறது ஆணைக்குழு. அடுத்து பாருங்க, முத்தேதியிட முடியாத சந்தர்ப்பங்கள். எப்ப முத்தேதியிடலாம்? இந்த 3 நிபந்தனையும் இருந்தா முத்தேதியிடலாம். ஆனால் இந்த 3 நிபந்தனையும் பூர்த்தி ஆனாலும் கூட தான் பரிசீலிக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களையும் பார்க்கவும். அப்ப முத்தேதியிட முடியாத சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்குது என்னென்றால் 4 சந்தர்ப்பங்கள் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் இந்த 3 4 பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப எப்படி முத்தேதியிடலாண்டால் அதுக்கு முன்னர் அல்லது அவரோட நியமனம் பெற்றவரை விட சேவமூப்பு கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவு கொடுக்கலாம்.
அவரோட நியமிக்கப்படுறாக்கள் அல்லது அவருக்கு முன்னுக்கு நியமிக்கப்பட்டு ஆக்கள் இருக்கணும் தானே. இப்ப நீங்க சூப்பரா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே சூப்பரா பாஸ் பண்ணி ஒரு எப்பயுமே ஆக்கள் இருக்கணும். அவைன்ற சீனியாரிட்டியை பாதிக்கிற மாதிரி அவைக்கு முன்னுக்கு காரணம் ஒன்றும் போயிடலாம். சரிதானே. விளங்கி கொண்டால் ஞாபகத்தில் இருக்கும். அப்ப முன்னர் அல்லது ஒன்றாக உங்களுடைய நியமனம் செய்கிறார்கள், உங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஆளை கொண்டே முத்தேதிடல தானே. சரிதானே. அல்லது ஏற்கனவே பதவியில் இருக்கிற ஒரு ஆளோட சீனியாரிட்டியை விட நீங்க முன்னுக்கு போக கூடாது தானே. அப்ப முன்னர் அல்லது ஒன்றாக நியமனம் பெற்றவரை விட சேவமூப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்குமா இருந்தால் அதுக்கு அப்படி முத்தேதி இயலாது. அல்லது தெரிவு செய்யும் போது தீர்மானிக்கப்பட்ட சேவமூப்புல மாற்றம் நிகழுது. சரிதானே. சேவமூப்புல மாற்றம் ஏதாவது வருமா இருந்தால் அப்ப அது நாங்கள் செய்யலாது. அப்ப ஒரு ஆளோட சீனியாரிட்டி ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆளோட சீனியாரிட்டியை பாதிக்கலாது. சரிதானே. அவரை விட எப்பயும் சேவமூப்பு குறைஞ்சாக்களை தான் அதுக்கு பின்னுக்கு நியமிக்கப்படுறாக்கள் இருக்க வேணும். இல்லாட்டி இன்னொரு ஆளை பாதிக்கலாது தானே. அப்ப அது உண்டு. அது வரைக்கும் போக மட்டும் அவருக்கு பாதிப்பு இல்லை. அவரோட ஒரு நாள் நீங்க சீனியாரிட்டி குறைஞ்சால் என்றால் அவர் பெரிய ஆள் தானே. ஆனால் அதை தாண்டி போனால் அது அவரை பாதிக்கிற விஷயம். அது பொருத்தம் இல்லாத ஒரு நியாயமற்ற விடயம். எனவே ஏற்கனவே இருக்கிற சிம்பிளா ஞாபகத்துல வச்சுங்க, ஏற்கனவே நியமிக்கப்பட்டவரோட சேவமூப்பு கூடக்கூடிய மாதிரி முத்தேதிட இயலாது. இரண்டாவது, போட்டி பரீட்சை நேர்முக பரீட்சையில பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில நியமனம் செய்யறதா இருந்தால் அந்த பரீட்சைக்கு முன்னின் அதிகாரிக்கு முத்தேதிட இயலாது. அதான் அப்போதே நான் உதாரணமே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த தேதியெல்லாம் தாமையப்படுறாரு. எனவே புள்ளி வழங்கப்படுறதா இருந்தால் அதுக்கு முன்னுக்கு போயிடாது, அது வரைக்கும் போகலாம். அடுத்தது, விண்ணப்பம் கோரப்பட்ட அறிவுறுத்தலின்படி தகமைகள் பரீட்சிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் முத்தேதிட இயலாது. அப்ப எத்தனையாம் தேதி இந்த தகமைகளை பூர்த்தி செய்து, இப்ப திறமை அடிப்படையில் என்றால் வகுப்பு 1ல 5 வருஷம் இருக்கணும் என்றால் எந்த தேதியில 5 வருஷம் இருக்கணும் என்று கேட்டதோ அதுக்கு முன்னுக்கு போயிடாது, அது வரைக்கும் தான் ஆகக்கூடாது போகலாம். சரிதானே. அப்ப 3 முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே இருக்கிற சேவமூப்பு பாதிக்கப்படக்கூடாது. இரண்டாவது, புள்ளிகள் பரீட்சைகள் இருந்தால் அந்த தேதிக்கு முன்னுக்கு போயிடாது, பரீட்சைகளுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டால். மூன்றாவது, தகமைகள் பூர்த்தி செய்ய வேண்டிய தினத்துக்கு முன்னுக்கு போயிடாது. சரிதானே. உங்களுக்கு பொருந்துற 3. நாலாவது, எப்பையும் முத்தேதி என்றது ஏற்கனவே சேவையில் இருக்கிறார்களுக்கு தான் செய்யலாம். அதாவது திறமை அடிப்படையில அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையில வர்றாக்களுக்கு மட்டும்தான் முத்தேதிடலாம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அரசு சேவையில இருக்கிறார்கள். ஏற்கனவே அரசு சேவையில இல்லாம புதிதாக வர்ற திறந்த அடிப்படையில வர்ற ஒரு ஆளுக்கு முத்தேதிடலாம். அவர் திறந்த அடிப்படையில உள்ளுக்கு வாரார். அப்ப அதுக்கு முன்னுக்கு முத்தேதிடுறதுக்கு அவருக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. தானே. அப்ப இந்த 4 நிபந்தனைகள் இருக்குது. முத்தேதியிட முடியாத சந்தர்ப்பங்கள். முத்தேதிடுறதுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் 3 சொல்லி இருக்குது. ரெண்டையும் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி, அப்படி விளங்கிக்கொண்டா முத்தேதிடுதல் தொடர்பா அவ்வளவுதான் ஏற்பாடு. அடுத்தது, ஆட்சேர்ப்பு திட்டம். சரிதானே. அப்ப ஆட்சேர்ப்பு திட்டம் அல்லது சேவை பிரமாண குறிப்பு. அப்ப எங்களுக்கு தெரியும், ஒன்றில் நான் ஏற்கனவே சொன்னால் சிலருக்கு சேவை பிரமாண குறிப்பு இருக்கும் அல்லது சிலருக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்கும். ஆனால் 2ல ஒன்று எல்லாருக்கும் இருக்க வேணும். அப்ப சேவை பிரமாண குறிப்பு யாருக்கு இருக்கும் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு. அப்ப அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் என்ற என்ன, பெருந்தொகையா ஆக்கள் சேர்க்கப்படுற பதவிகள் சேவைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அரச முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவை, அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை, அலுவலக பணியாளர் சேவை, சாரதிகள் சேவை, ஆசிரியர் சேவை, அதிபர் சேவை, வைத்திய சேவை. சரிதானே. அப்ப அதுகள் எல்லாம் சேவை. அப்ப சேவைகளா இருக்கிறது எல்லாத்துக்கும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாம் சேவை பிரமாண குறிப்புன்னு சொல்லுவோம். சேவை என்று சொல்லாத பதவிகளுக்கு, உதாரணத்துக்கு இப்ப ஒரு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்றா கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை என்று இல்லத்தானே. அப்ப கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்றா கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு நாங்க சேவை பிரமாண குறிப்புன்னு சொல்லலாதானே. அது சேவைக்கு தானே சேவை பிரமாண குறிப்பு என்ற பேரை பயன்படுத்தலாம். அப்ப சேவைகளுக்கு எல்லாம் சேவை பிரமாண குறிப்பு இருக்கும். அப்ப சேவை இல்லாம பதவிகள் இருக்குமா இருந்தால் அதுக்கு சேவை பிரமாண குறிப்பு சொல்லல. அது என்னடா அப்படி ஒரு சேவையே இல்லை தானே. பேர் பொருந்தாது. அதுக்காக அதுக்கு நாங்கள் ஆட்சேர்ப்பு திட்டம் என்ற பேரை பயன்படுத்தும். பேர் மட்டும்தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அதை வடிவா விளங்கிக்கொள்ள. சில பேர் நினைக்கிறேன் என்றால் சேவை பிரமாண குறிப்புன்றது அந்த சேவை தொடர்பான முழு விடயத்தையும் சொல்லும். ஆட்சேர்ப்பு திட்டம் என்றது இப்ப முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்னா முகாமத்துவ சேவை உத்தியோகத்தருக்கு என்ன தகமை இருக்க வேணும், என்ன சம்பளம் என்ன எல்லாத்தையும் சொல்றது சேவை பிரமாண குறிப்பு. ஆட்சேர்ப்பு திட்டம் என்றது முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரை எப்படி ஆட்சேர்ப்பு போட்டி பரீட்சை வைக்கிறதா என்னென்று ஆட்சேர்க்கிறது. அப்படி அல்ல, பேர் மட்டும்தான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே ஒன்றுதான்.
ஒரே உள்ளடக்கம் தான். அப்ப சேவைகளுக்குண்டா அதன் பேரை சொல்லுவோம் சர்வீஸ் மினிட்ஸ். சரிதானே? அப்ப மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் சர்வீஸ் இருந்தா தானே சர்வீஸ் மினிட்ஸ் சொல்லலாம். அப்ப சர்வீஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் சர்வீஸ் மினிட்ஸ் சொல்லுவோம். இல்லாட்டி ஸ்கீம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். சரிதானே? அப்ப SOR சொல்லுவோம். அப்ப எதுக்கு சேவை பிரமாண குறிப்பு, எதுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் ஞாபகத்துல வச்சிருங்க. மற்றும்படி ரெண்டுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. சரிதானே? பல்லு கொழுக்கட்டைன்னு சொன்னேன்னா மோதகம்னு சொன்னேன்னா பேர் தான் வித்தியாசம், வடிவத்துல வித்தியாசம் இருக்கிறோடைய உள்ளிட ஒன்றுதான். ஒரே மெதட், ஒரே விடயம். அதே மாதிரி தான் இது. அப்ப இந்த ரெண்டுலையுமே என்ன இருக்கும் என்றால் இந்த விடயங்கள் இருக்கும், தகமைகள் இருக்கும். அப்ப அந்த பதவிக்கு ஆட்சேர்க்கப்படுறவருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் இருக்கும், ஆட்சேர்ப்பு முறை இருக்கும், எப்படி ஆட்சேர்க்கிறது, போட்டி பரீட்சையா என்னவோ இருக்கும். அடுத்தது சம்பள அளவு திட்டம் இருக்கும், சேவ நிபந்தனைகள் இருக்கும். அப்ப சேவ நிபந்தனைகள் என்றால் அவர் என்னென்ன செய்யணும், என்னென்ன கடப்பாடுகள் அவருக்கு இருக்குது இந்த பதவிக்கு வரவருக்கு. இப்ப வந்து IEB எக்ஸாம் இருக்கா, சரியா, என்னென்ன இருக்குது, அப்படி இப்ப IEB எக்ஸாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது, எல்லாம் சேவ நிபந்தனைகள் என்றது எல்லாம் இருக்கும். அடுத்தது பதவி உயர்வு முறைகள் இருக்கும். அவர் 3ல இருந்து 2க்கு அப்ப வரலாம், 2ல இருந்து 1க்கு அப்ப வரலாம், இப்படி வரலாம். பதவி உயர்வு முறைகள் இருக்கும். தொழில் நெறிமுறைகள், அதுல பின்பற்ற வேண்டிய விடயங்கள், இந்த பதவியில அவர் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் இருக்கும். அவர் பூர்த்தி செய்ய வேண்டிய வேறு தகமைகள் ஏதாவது இருந்தால் அது இருக்கும். அப்ப இவ்வாறான சகல விடயங்களும் உள்ளடக்கி சேவைகளா இருந்தால் சேவை பிரமாண குறிப்பு பேர் சொல்லுவோம். சேவைக்கு வழியில இருக்கிற பதவிகளா இருந்தால் ஆட்சேர்ப்பு திட்டம் என்று பேர் சொல்லுவோம். அப்ப ரெண்டுல ஒன்று அரசு சேவையில நியமிக்கப்படுற எந்த ஒரு பதவிக்கும் இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப இதை விளங்கி கொண்டால் சரி, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம். அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிவபிரமாண குறிப்பின்ற மாதிரி, சிவபிரமாண குறிப்பொண்டு ஒரு புதிய பதவிக்கு சிவபிரமாண குறிப்பொன்று தயாரிக்கிறதா இருந்தால் பதவியாண்ட உருவாக்கல அதுக்குரிய சிவபிரமாண குறிப்பை தயாரிச்சு கொள்ள வேண்டும் என்றால் அதுக்குரிய மாதிரி பின்னிணைப்பு ஒன்றுல இருக்குது. ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்குரிய மாதிரி பின்னிணைப்பு ரெண்டுல இருக்குது. அப்ப பின்னிணைப்புகள் என்றது வினாவுக்கு கடந்த காலங்கள்ல முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்குது. ஏனென்றால் இந்த பின்னிணைப்புகளை தான் நாங்க பயன்படுத்த வேணும். சிவபிரமாண குறிப்பு ஒன்று தயாரிக்கணும்னா இந்த பின்னிணைப்பின்படி தான் தயாரிக்கணும். VOP 7 என்றால் இதுல சொல்லியிருக்க பின்னிணைப்பின்படி தான் VOP 7. எனவே பின்னிணைப்புகள் வினாவுக்கு உள்ளடக்கப்படுது. அப்ப கண்டிப்பாக இதில் இருக்கிற பின்னிணைப்புகள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு உங்களுக்கு வருது. அப்ப அதையும் இலகுவாக நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. ஏனென்றால் எங்களுக்கு நாங்க பார்த்துக்கொண்ட ஆட்சேர்ப்பு தானே முதலாவது பார்க்கிறோம், முதலாவது விடயம். அப்ப ஆட்சேர்ப்புல 1ம் 2ம், அது சிவபிரமாண குறிப்பு முதலாவது, ஆட்சேர்ப்பு திட்டம் 2வது. சரிதானே? எப்பயுமே ஒரு இந்த நடவடிக்கைகள்ன்றது எங்களுடைய தாவண நடவடிக்கைகள்ன்றது ஆட்சேர்ப்புல தானே தொடங்குது. அப்ப அதுல சிவபிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் இந்த ரெண்டும் தானே இருக்குன்னு பார்த்துனாங்க. அப்ப அதுன்ற மாதிரி தான் 1லையும் 2லையும் இருக்கு. அப்படி ஒரு ஒழுங்குமுறையில ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம் பின்னிணைப்புகளை. பின்னிணைப்புகள் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்க தண்டீங்க. அமைச்சின் செயலாளரால தாவண பணிப்பாளர் நாயத்தின்றையும் தேசிய சம்பள ஆணைக்குழுவின்றையும் நியமன அதிகாரியின்றையும் அவதானிப்புகள் மற்றும் விதப்புரைகளோட. அப்ப இந்த சிவபிரமாண குறிப்புக்கு யார் விண்ணப்பிக்க வேணும்? அமைச்சின் செயலாளர். யாருடைய சிபார்சுகளோட அவதானிப்புகளோட விண்ணப்பிக்க வேணும் என்றால் 3 பேற்ற. அப்ப ஒரு நியமனம் தொடர்பாக பங்கு பெற்ற 3 வகுதியினர் இருக்கிறார்கள். சரிதானே? அவ பதவிய ஒன்றுக்கு அமைச்சின் செயலாளர் தான் விண்ணப்பிக்க வேணும். 3 பேர் இருக்கிறார்கள் நியமனத்தோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். ஒரு ஆள் தாவண பணிப்பாளர் நாயகம். சரிதானே? அவர் தான் ஒரு பதவிக்குரிய சம்பள அளவு திட்டங்களை குறித்தொதுக்குறது போன்ற கடமைகளை செய்கிறார். நிதி அமைச்சோட இணைஞ்சு சம்பளம் தொடர்பான விடயங்களை கையாளுற பொறுப்பெல்லாம் அவருக்கு தான் இருக்குது. எனவே தாவண பணிப்பாளர் நாயகம். அடுத்தது தேசிய சம்பள ஆணைக்குழு. ஏன்னா இதுல நாங்கள் சம்பள அளவு திட்டம் எல்லாம் சேர்க்க போறோம். அப்ப தாபன பணிப்பாளர் நாயத்தினையும் சம்பள ஆணைக்குழுண்டையும் அவதானிப்புகள் வேணும். அடுத்தது நியமன அதிகாரி. ஏன்னா இதுல நாங்க கணக்கு சேவ நிபந்தனை தகமை எல்லாம் உள்ளடக்கம். அப்ப முக்கியமான ஆக்கள் தாவண பணிப்பாளர் நாயகம், சம்பளம் தொடர்பான கொடுப்பனவு தொடர்பான விடயம் இருக்கின்ற சம்பள ஆணைக்குழு, அடுத்தது நியமன அதிகாரி. இந்த 3 பேற்றையும் சிபார்சு மற்றும் அவதானிப்புகளோட அமைச்சின் செயலாளரால ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேணும். சரிதானே? இப்ப யார் அனுப்பி வைக்க வேணும்? அமைச்சின் செயலாளர். யாருக்கு அனுப்பி வைக்க வேணும்? ஏனென்றால் நாங்க முன்னுக்கே பார்த்துட்டோம், ஆணைக்குழு தான் இதை தயாரிக்கிறதுக்கு, மாத்துறதுக்கு, திருத்துறதுக்கு, நீக்கிறதுக்கு, புதிதாக நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. அப்ப ஆணைக்குழுவுக்கு தான் விண்ணப்பிக்க வேணும். அதுல எங்களுக்கு மயக்கம் வராது.
ஆனால் யார் தயாரிக்க வேணும், யார் விண்ணப்பிக்க வேணும் என்ற கேள்விக்கு நாங்கள் நியமன அதிகாரி என்று சில நேரம் நியமன அதிகாரி என்றது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு எங்களுக்கு நியமன அதிகாரிக்கு என்னத்தை பார்த்து நாங்கள் அப்படியே விளங்கிக் கொள்ளுங்க. ஏற்கனவே இருக்கிற ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாகத்தான் அவர் நியமனம் செய்யணும். சரிதானே? அப்ப ஆட்சேர்ப்பு திட்டம் கொண்ட உருவாக்குறது அப்ப அது தொடர்பான தேவை அமைச்சின் செயலாளருக்கு தான். அப்ப அமைச்சின் செயலாளர் வந்து தாவண பணிப்பாளர் நாயகம் 3 பேருடைய அவதானிப்புகள் சிபாரிசுகள் தேவைப்படுது. 3 பேரும் இதோட ஞாபகப்பட்டாக்கள் உங்களுக்கு பரிச்சயமான பேர்கள், பிரச்சனை இல்லை. தாவண பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு, அடுத்தது நியமன அதிகாரி. இந்த 3 பேர்டையும் அவதானிப்புகள் சிபாரிசுகளோட ஆணைக்குழு உண்ட அனுமதிக்காக சமர்ப்பிக்க வேணும் கொண்ட உருவாக்குறதா இருந்தார். வரைவுகள் அமைச்சரவையால் அனுமதிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு அமைவாக இருக்க வேணும் என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அரசு சேவையினுடைய நியமனம், இடமாற்றம், பதவி உயர்வு, ஒழுக்காற்று கட்டுப்பாடு, சேவை நீக்கம் உட்பட அரசு சேவை தொடர்பான கொள்கைகளை ஆக்குறதுக்கு அமைச்சரவைக்கு அதிகாரம் இருக்குது. அமைச்சரவையால் ஆக்கப்படுற கொள்கைகளுக்கு அமையத்தான் இந்த அதிகாரங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்பட வேணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு சொல்றேன்டால் ஆணைக்குழுவுக்கு நியமன அதிகாரம் முழுமையா இருக்கு. அரசு சேவைக்கு நியமிக்கிறதுக்கான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு தான் இருக்குது. ஆனால் அமைச்சரவை தீர்மானிச்சிருக்குது அரசு சேவைக்கு 18. அப்ப அரசின் கொள்கை தீர்மானம் இருக்குது 18 வயதுக்கு குறைந்தவரையோ 45 வயதுக்கு மேற்பட்டவரையோ அரசு சேவைக்கு சேர்க்கிறார். எனவே ஆணைக்குழுவுக்கும் அதிகாரம் இல்லை 45 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் அரசு சேவைக்கு சேர்க்கிறது. நியமனம் செய்யறதுக்கான அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் 46 வயதில் இருக்கிற ஒரு ஆளை அரசு சேவைக்கு சேர்க்கிறதுக்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது அமைச்சரவையினுடைய கொள்கை தீர்மானத்துக்கு முரணானது. எனவே 46 வயதுல இருக்கிற ஒரு ஆளை அரசு சேவைக்கு சேர்க்க வேணும் என்றால் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அபிவிருத்தி உத்தியோகர்களை சேர்க்கல சில நேரம் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் நியமனம் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் அரசு சேவைக்கு நியமிக்கப்படுகிறார்கள், நிரந்தர நியமனம். ஆனால் ஓய்வூதியோருக்கு இல்லை. அது யாற்று தீர்மானம் என்றால் அமைச்சரவையினுடைய தீர்மானம். ஏன்னா அமைச்சரவையின் கொள்கை தீர்மானத்தை மீறினால் அமைச்சரவையினுடைய அனுமதி தான். ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கேன் என்றால் இதுல இருக்கிற ஏற்பாடுகள் எதுவும் அமைச்சரவையின் கொள்கை தீர்மானத்தை மாறலாது. அப்ப உதாரணத்துக்கு நாங்க இதுல கொண்டு இல்லாத ஆட்சிக்கிற ஒரு 48 வயது இருக்கும் ஆட்சிக்கலாம் என்று ஆட்சேர்ப்பு திட்டத்துல கொண்டு இல்லாது, அல்லது 16 வயதுல இருந்து ஆட்சிக்கலாம் என்று கொண்டு இல்லாது. 18 45 நாள் அதுக்கலாம். அப்படியே அரசு அமைச்சரவையின் என்ன கொள்கை தீர்மானங்கள் இருக்கோ அந்த கொள்கை தீர்மானங்களை மிஞ்சி இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு அமைவாக இது இருக்கிறத உறுதிப்படுத்த வேணும். சிவபிரமாண குறிப்பு அனுமதிக்கப்பட்டால் வர்த்தமானியில வெளியிடப்பட வேணும் என்ற சிவபிரமாண குறிப்புன்றது பரவலாக இருக்குது. ஆட்சேர்ப்பு திட்டம் தேவையான வகையில பகிரங்கப்படுத்தப்பட்ட போதும். இரண்டால் ஆட்சேர்ப்பு திட்டம் என்றால் அது ஒரு சிறிய திணைக்களத்துக்குள்ளான ஒரு பதவி உருவாக்கப்படுது. அந்த திணைக்களத்துக்கு தேவைய பொருத்தமான வர்த்தமானியில வெளியிடக்கூடாது இல்லை. ஆனால் என்ன இதில் சொல்லப்பட்டிருக்குன்னா சிவபிரமாண குறிப்பு கட்டாயம் வர்த்தமானியில வெளியிடப்படும். ஆட்சேர்ப்பு திட்டம் எப்படியோ பொருத்தமானவாறு பகிரங்கப்படுத்தப்பட வேணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்பட வேணும், கட்டாயம் வர்த்தமானியில வெளியிடப்பட வேணும் என்று சொல்லப்படல. சரிதானே? ஆனா சிவபிரமாண குறிப்பு ஒன்று இருக்குமா இருந்தால் அது வர்த்தமானியில வெளியிடப்பட வேண்டும். அப்ப இந்த விடயங்களை பாத்தீங்கன்னா சரி, இந்த ஸ்லைட்ல இருக்கிற விடயங்கள். அடுத்தது நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டேன்னா அமைச்சர் செயலாளர் அல்லது நிர்வாக அதிகாரியால இங்க இந்த இடத்துல நிர்வாக அதிகாரி என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. நிர்வாக அதிகாரி என்ற சொற்பதங்கள் எல்லாம் இங்க வருது இந்த நடைமுறை விதிகள்ல. ஆணைக்குழு நியமன அதிகாரியா இருக்கேங்கல்ல, ஆணைக்குழு தானே தீர்மானம் எடுக்கணும். அப்ப ஆணைக்குழுக்கு தானே விண்ணப்பிக்க வேணும், ஆணைக்குழு தான் அனுமதிக்க வேணும். அப்ப தானே விண்ணப்பிச்சு தானே அனுமதிக்கல தானே. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஆணைக்குழு நியமன அதிகாரியாக இந்த அதிகாரங்களை பிரயோகிக்கிற சந்தர்ப்பத்துல ஆணைக்குழு என்ன செய்யுதுன்றால் அது உயர்ந்த பதவிகளுக்கு தானே ஆணைக்குழு தன்னுடைய நியமன அதிகாரம் போன்றதை வச்சிருக்குது. அப்ப உங்களோட நியமனங்களுக்கு எல்லாம் ஆணைக்குழு தான் வச்சிருக்குது இந்த உயர்ந்த பதவிகள். சரிதானே? அது அதிசிறப்பு வகுப்பு என்ன அல்லது இலங்கை நிர்வாக சேவை என்ன ஆணைக்குழு நியமனங்கள். அப்ப நீங்க அப்படியான ஒரு நியமனத்தை தான் பெற்றுக்கொள்ள இருக்கிறீங்க. அப்ப அந்த வகையில அப்படியான பதவிகளுக்கு அது நிர்வாக அதிகாரி அந்த பதவி. இலங்கை நிர்வாக சேவை என்றால் இலங்கை நிர்வாக சேவைக்குரிய நியமன அதிகாரி வந்து ஆணைக்குழு, ஆனால் நிர்வாக அதிகாரி வந்து பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர். அப்ப அவர் தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதுக்காக தான் இந்த நிர்வாக அதிகாரி என்ற சொற்பதம் வருது. ஆனால் அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி, எல்லா இடத்துலையும் சில நேரம் நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி என்று சொல்லப்படும். அப்ப நியமன அதிகாரி வேற ஒரு ஆளா இருந்தால் அவர், ஆணைக்குழுவா இருந்தால் நிர்வாக அதிகாரி என்று பொருள்படுவார். அப்ப அமைச்சின் செயலாளரால அல்லது நிர்வாக அதிகாரியால உரிய தகவல் அட்டவணையோட தகவல் அட்டவணை என்ன பார்ப்போம். தாமன பணிப்பாளர் நாயத்தினையும் தேசிய சம்பள ஆணைக்குழுவின் நியமன அதிகாரியின்றையும் சிபார்சோட
திருத்தப்பட்ட வரைவு ஆணைக்குழுவுக்கு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட வேணும். இது ஆட்சேர்ப்பு திட்டங்கள்ல திருத்தம் செய்யறது. முதல் பத்திரங்கள் புதுசா உருவாக்குறது. அப்ப திருத்தம் செய்யற என்றால் அந்த திருத்தறதுக்கான வரைவு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேணும். ஏன்னா ஆணைக்குழுவுக்கு தானே திருத்தர அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே இருக்கிறதுல திருத்தங்கள் உங்களுக்கு தெரியுமான அதுல பல திருத்தங்கள் வருது. ஏன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட சேவை பிரமாண குறிப்பும் பல முறை திருத்தப்பட்டிருக்கு. அப்ப திருத்தங்களுக்கு ஆணைக்குழுவினுடைய அனுமதி பெறப்பட வேணும். அப்ப அதுக்காக சமர்ப்பிக்க வேண்டியது அவ யார் என்றால் நீங்க அதை ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை என்றால் அதையால் தான் தயாரிக்கிறதுக்கு எந்த ஒழுங்குமுறையோ திருத்தத்துக்கும் அதே படிமுறை தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு வழங்க வேண்டிய ஆவணங்கள் அங்க நாங்கள் அதன் வரைவே அனுமதிக்காக சமர்ப்பிக்கிறோம் வேண்டாம், புதுசு தானே. இப்ப ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டது இருக்குது, அதுல மாற்றம் செய்ய ஒரு சில பகுதிகளை மாற்றம் செய்யறது திருத்துறதுக்கு இருக்கிறோம். அப்ப அதுக்கேற்ற வகையில அது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம். அப்ப தகவல் அட்டவணையோட விண்ணப்பிக்க வேணும். சரிதானே, திருத்தப்பட்ட வரைவு. அப்ப புதுசா திருத்தப்பட்ட வரைவு என்னத்தை அனுமதிக்க வேணும் என்று சொல்லி சமர்ப்பிக்கணும். ஆனா தகவல் அட்டவணையோட சமர்ப்பிக்கணும். அந்த தகவல் அட்டவணையில என்ன இருக்கணும் என்றால் எங்கெங்க நாங்க திருத்துறோமோ திருத்தம் செய்யப்பட வேண்டிய தற்போதைய ஏற்பாடு. இப்ப 10.2 பிரிவை திருத்துறோம் என்றால் 10.2 பிரிவு இப்ப எப்படி இருக்குது, சரிதானே, அதை ஏன் திருத்த வேணும், திருத்த வேண்டியதுக்கான காரணம். அப்ப எப்படி திருத்த வேணும், உத்தேச திருத்தம், ரைட் தானே, இந்த விடயங்கள் இருக்கணும். அப்ப நாங்கள் இப்ப எங்களுக்கு திருத்தம் அப்படித்தானே வருது. உங்களோட சிவபிரமாண குறிப்பிட்ட 3.7 பிரிவு இப்படி திருத்தப்படுது, 10.4 பிரிவு இப்படி திருத்தப்படுது. அப்ப அந்த ஆணைக்குழுக்கு அனுமதிக்கு சமர்ப்பிக்கணும். 3.7 பிரிவுன்றது இப்ப எப்படி இருக்குது, அது ஏன் திருத்த வேண்டி இருக்குது, எப்படி திருத்த வேணும், சரிதானே. அப்படி ஒவ்வொரு பிரிவுகளும் திருத்த வேண்டிய பிரிவுகளை போட்டுதான் அதான் தகவல் அட்டவணைன்னு சொல்றது. அப்ப அந்த தகவல் அட்டவணையோட திருத்தப்பட்ட வரைவு, திருத்தின பிறகு எப்படி வரும் என்ற அந்த பிரிவுகளை திருத்தினபடி தயாரிக்கப்பட்ட வரைவு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேணும். எந்தெந்த இடத்துல திருத்தப்படுதோ அந்த இடம் அடிக்கோடிட்டு காட்டப்பட வேணும், சரிதானே. திருத்தப்படுற இடங்கள் அடிக்கோடிட்டு காட்டப்பட வேணும். அப்ப திருத்தப்பட்ட வரைவு தகவல் அட்டவணையோட அனுப்பப்பட வேணும். தகவல் அட்டவணையில என்ன இருக்கும், திருத்தப்பட்ட வரைவுல திருத்தப்படுற இடங்கள் அடிக்கோடிடப்பட வேணும். இந்த விடயங்கள் தான் மேலதிகம். அப்ப இப்படி திருத்தங்களை அனுமதிக்கிறதுக்கோ நிராகரிக்கிறதுக்கோ அல்லது தானே சரிதானே ஒரு எங்களுக்கு புதுசா ஒரு சிவபிரமாண குறிப்பை உருவாக்க கொடுக்கலையோ அல்லது திருத்தங்களை கொடுக்கலையோ அதெல்லாம் அனுமதிக்கிறதுக்கோ அல்லது அதை அனுமதிக்க மாட்டேன்னு நிராகரிக்கிறதுக்கோ அல்லது நாங்க கொடுக்கறதுல தான் திருத்தங்களை செய்யறதுக்கோ அல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே புதுசாக ஒரு சிவபிரமாண குறிப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கோ எல்லாத்துக்கும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாம் விண்ணப்பம் தானே, விண்ணப்பம் தொடர்பான முடிவு எடுக்கிறது ஆணைக்குழு. எனவே ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்குது என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு விஷயம், நியமிப்பு பெற தகுதியர். இது இந்த ஒவ்வொரு தலைப்புக்குள்ள வர்ற வேற வேற விடயங்கள் அதை தனித்தனியா நீங்க விளங்கி கொண்டீங்க. இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்க்கல சரியான சுமையா இருக்கும். நாங்க தொடர்ந்து காட்சி கொண்டு போய்க்கல, எல்லாம் தெரிஞ்ச விடயங்கள் போல இருந்தாலும் அப்புறம் ஒன்றுக்குள்ளோட்டு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்ப நியமனம் பெற தேவை. நியமன வகைகள் எங்களுக்கு தெரியும். அரசு சேவையில நியமனம் பெற தகமையற்றவர்கள் வினாவுக்கு வர இன்னொரு விடயம், சரிதானே. அப்ப அரசு சேவையில நியமனம் பெற தகமையற்றவர்கள் என்றது இதுல சொல்லப்பட்டிருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சிருக்கிறது சரியா, 5 வகையான ஆட்கள் சொல்லியிருக்கு. ஒன்று இலங்கை பிரஜை இல்லாதால் அல்லது பிரஜா உரிமை இழந்தோரால். அவர் ஏற்கனவே இலங்கை பிரஜை இருந்திருக்கலாம், இப்ப பிரஜா உரிமையை இழந்திருப்பார் என்றால் அப்ப இலங்கை பிரஜை இல்லாம இருக்கிற ஒரு ஆள், அவரை நியமிக்க முடியாது. 2வது பொதுவினத்திறமையின்மைக்காக அல்லது பதவி நீக்குவதற்கு மாற்றாக கருணை அடிப்படையில அல்லது தண்டனையாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். அப்ப ஓய்வு பெற சந்தர்ப்பங்கள்ல இந்த 3ம் அலுவலருடைய தவறு காரணமாக ஓய்வு பெற செய்யற சந்தர்ப்பங்கள், சரிதானே. அப்ப ஓய்வு பெற செய்யப்பட்டவரால அரசு சேவையில நியமிக்க முடியாது, அவருடைய தவறு காரணமாக ஓய்வு பெற்றவர். அவருடைய தவறு காரணமாக ஓய்வு பெற 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒன்று பொதுவினத்திறமையின்மையின் பேரில் ஒரு ஆளை ஓய்வு பெற செய்யறது, பதவி நீக்கத்துக்கு பதிலா கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யறது அல்லது ஒழுக்காட்டு நடவடிக்கையில தண்டனையாக ஓய்வு பெற செய்யறது. அப்ப இந்த வகையில் அவருடைய தவறு காரணமாக மருத்துவ காரணத்தால் ஓய்வு பெற்றது அவருடைய தவறு இல்லை காரணம், அதனுடைய அவர் மேல் அவரை நியமனம் செய்யறதுல பிரச்சனை இல்லை. சரி, இங்க பொதுவினத்திறமையின்மைக்காக அல்லது பதவி நீக்கத்துக்கு மாற்றாக அல்லது கருணை அடிப்படையில பதவி நீக்கத்துக்கு மாற்றாக கருணை அடிப்படையில் அல்லது தண்டனையாக ஓய்வு பெற செய்யப்பட்ட ஒருவர், சரிதானே. அவருடைய தவறு காரணமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர்கள். அடுத்தது பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர், அப்ப தண்டனை அவற்றை தவறு காரணமாக சேவையை விட்டு அகற்றப்பட்ட ஒருவர்.
அடுத்தது தானாகவே பதவி விலகிய ஒருவர், அதாவது பதவி பெரிதாக்கிய ஒருவர் என்ற அவரும் புலதானே. அப்ப தங்களுடைய தவறுகள் காரணமாக அரச சேவையை முடிவுறுத்தியவர்கள் தானே. அதுல ஒன்று தவறு காரணமாக ஓய்வு பெற வைக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது ஓய்வூதிய உறுதி இல்லாம பதவியை முடிவுறுத்தினவர்களா இருக்கலாம். 5 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ரைட்டா? அப்ப இந்த அவர்களுடைய தவறு காரணமாக 3 வகைகள்ல ஓய்வு பெற்று போனாக்கள், பதவி நீக்கம் செய்யப்பட்டாக்கள், பதவி விருதியாக்கியாக்கள். இவர்கள் அரச சேவையிலையோ மாகாண அரச சேவையிலையோ அல்லது அரச கூட்டு தாமனத்திலேயோ நியதி சட்ட சபையிலேயோ ஏற்கனவே சேவையாற்றி இப்படியான நடவடிக்கை மூலம் வெளியேறினாக்கள் அரசு சேவையிலே நீ ஒரு நியமனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே. அடுத்தது அரசுக்கு எதிரான தவறுக்கு குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர், குற்றவியல் தவறு ஒன்றுக்கு குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டவர், கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்டவர். சரிதானே. ஒழுக்காற்று நடவடிக்கை படிச்சுட்டீங்க. அப்ப இதெல்லாம் அங்க இதுகளுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் நாங்க பார்த்தினாங்க. அப்ப அதை முடிஞ்ச ஞாபகத்துல வச்சுக்கலாம். அரசுக்கு எதிரான தவறு, குற்றவியல் தவறு, கடன் தீர்க்க வகையற்றவர் என்று பிரகடனப்படுத்துறாரு. அப்ப 5 விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிரஜா உரிமை, அடுத்தது கடைசி 3 ஞாபகத்துல வச்சிருக்கலாம். அடுத்தது ஏற்கனவே தன்னுடைய தவறு காரணமாக அரசு சேவைக்கு வெளியில போனவர். அப்ப தன்னுடைய தவறு காரணமாக அரசு சேவைக்கு வெளியில போனவர் 5 வகையா சொல்லியிருக்கு. சரிதானே. அப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மீட்டு பாக்குறதுக்கு ஈஸி. அமைப்பு பெற தாமையற்றவர்கள் 5 வகை இருக்குது. சரியா. அப்ப 5 வகை என்னன்னா, ஒன்று பிரஜா உரிமை, அடுத்தது தவறு காரணமா, அடுத்தது அரசுக்கு எதிரான தவறு, அடுத்தது குற்றவியல் தவறு, அடுத்தது கடன் தீர்க்க வகையற்றவர். இந்த 5 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸ்ல நீங்கள் அவருடைய தவறு என்றதுல 5 இருக்கு. பொது வினத்திறமையின்மை, பதவி நீக்கத்துக்கு பொது வினத்திறமையின்மை, கருணை அடிப்படை, தண்டனை, ஓய்வு, பதவி நீக்கம், பதவி வருதாக்கம். ஞாபகத்துல இருக்கு. யோசிக்க டக்குன்னு வரும். இப்படி விளங்கி கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா அதான் நினைச்சு நான் அந்த படிக்கல கொஞ்சம் இப்படி இருந்து படிச்சுங்கண்டா. நேற்றைய வகுப்புலன்னு சொன்னேன், எக்ஸாம் வரைக்கும் உங்களை பார்க்குறாங்க கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி பண்ணா படிப்பீங்க. ரைட்டா. ஓகே. அப்ப இந்த 5 வகையானாக்கள் நியமனம் பெறதுக்கு தகமையற்றவர்கள். அப்ப இது ஞாபகத்தில் இருக்க வேணும். இது தேவையான ஒரு விஷயம். அடுத்து நாங்க பார்ப்போம் நியமிப்புகளை நெறிப்படுத்துற நியதிகள் என்ற ரீதியில நாங்கள் இந்த விடயத்தை இதுல இருந்து நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல என்ன நாளைக்கு தொடர்ந்து இந்த விடயத்தை பார்ப்போம். நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நிறைவு செய்யறதுக்கு முதல் 2-3 மெசேஜ் போட்டிருக்கீங்க, அதை பார்த்துட்டு சார். சொல்லுங்க.